بسم الله الرحمن الرحيم. இது உண்மையில் உன்னுடைய திருப்தி நாடி செய்யப்பட்ட காரியமாக இருந்தால் பாறை அகற்று அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் பார்வை அகற்றினான். அப்ப எதை வசீலா வச்சாங்க? அவங்க செஞ்ச அந்த நல்ல அமல வசீலா வச்சாங்க. இன்னொரு சொன்னாரு, என் பெற்றோர் தூங்கிட்டாங்க பால் குடிக்காம, அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நான் பாலை கை வச்சு நின்றுகிட்டே இருந்தேன், யாருக்குமே கொடுக்கல, நான் கூட குடிக்கல. அவங்க எந்திரிச்சோன்னு முதல் வேலையை அவங்களுக்கு பாலை கொடுத்தேன். பெற்றோர்கள் நீ மதிக்கணும்னு சொல்லியிருக்க, நான் செஞ்சேன், அதனால எனக்கு பாறை அகற்று அப்படின்ட்டாங்க. நல்ல காரியத்தை செஞ்சு கேட்டாங்க. பார்வை அகற்றப்பட்டது. ஒரு கூலி தொழிலாளி சம்பளம் வாங்க மறந்துடுறாரு. ஒரு ஆள் என்ன அந்த சம்பளத்தை பாதுகாத்து வச்சு அந்த கூலி தொழிலாளி கொடுக்கிறாரு. இதை உனக்கு பயந்து நான் செஞ்சேன், அதனால இந்த பாறை அகற்றுன்னு சொல்லும் போது பாறை முழுமையாக அகன்று விடுகிறது. அப்ப அல்லாஹ்ட்ட எப்படி துவா செஞ்சாங்க? அவங்க செஞ்ச நல்ல காரியத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தை துவா செஞ்சாங்க. அப்படி செய்யுங்க, குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள இதை செய்யுங்க. ஏன் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ்ல உள்ள செய்தியை கொண்டு வந்து அந்த ஹதீஸ்ல தேடுறீங்க? இது அறிவுக்கு ஒப்பா இருக்க, இதாவது அறிவுக்கு ஒப்பா இருக்கு. எப்படி? அல்லாஹ்வுடைய தன்மையை சொல்லி கேட்கிறது, அல்லாஹ்வுடைய தன்மையை சொல்லி கேட்கிறது, நம்முடைய நல்ல காரியங்களை செஞ்சு கேட்கிறது அறிவுக்கு ஒப்பா இருக்கு. ஏன்னா அல்லாஹ் செய்ய சொன்னா செய்கிறோம், நீ செய்ய சொன்ன செஞ்ச, நீ சொன்ன செஞ்ச இறைவா எனக்கு குடி இறைவா அப்படின்னு கேட்கிற நியாயம் இருக்கு. நீ கருணையால அதனால எனக்கு கருணை கொடுங்கிற நியாயம் இருக்கு. அவர் உனக்கு நெருக்கமான அதனால எனக்கு கொடுன்னு கேட்டா, ஒரு முதல்வர்கிட்ட போய் ஓ மகன் உங்களுக்கு நெருக்கமானவர், அதனால உங்களுடைய மகனின் பொருட்டால் எனக்கு இதை கொடுங்க, எனக்கு மாளிகை கொடுங்க கேட்டா மண்டையில அடிச்சு பத்தி விட்டுருவாரு. என் மகன் எனக்கு நெருக்கமானவன், அதனால உனக்கு என்ன அப்படி கேட்போமா இல்லையா? அவருக்கு நெருக்கமா, நீ நெருக்கமாகணும். அல்லாஹ்விடத்துல நெருக்கமான எப்படி நெருக்கமாகணும்? அல்லாஹ்ட்ட கையேந்து நெருக்கமாகுவ, அடுத்தவன்ட்ட போகாத. அல்லாஹ் என்ன சொன்னா? பிடரி நரம்போட நெருக்கமா இருக்கேன்னு சொன்னான். எதோட நெருக்கம்? நான் உங்க இடத்தில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை விட, அவுலியா உங்க இடத்துல இருக்கக்கூடிய நெருக்கத்தை விட அல்லாஹ்வுடைய நெருக்கம் ரொம்ப நெருக்கம், அதிகமான நெருக்கம். அந்த அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அப்ப வசீலா நம்ம கூடாதுன்னு சொல்லவே இல்லை, வசீலா கூடும். எந்த வசீலா கூடும்? நல்ல அமல்களை வச்சு வசீலா தேடுறது கூடும். அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுடைய தன்மைகளை வசீலா வச்சு கேட்கறது கூடும். அடுத்து அவங்க சொல்லுவாங்க, நபிமார்களிடையே தொடர்பு கொண்ட பொருளுக்கெல்லாம் மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. அதனால அவுலியாக்களுடைய முடி, அவங்களுடைய கைகால் எல்லாம் என்ன செய்யலாம், பரக்கத்துக்குரிய நினைக்கலாம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அதுக்கு சில செய்திகளை சொல்றாங்க. புகார்ல இருக்கு. எப்படி இருக்கு? உம்மு சலமா அவங்க செஞ்சாங்களாம், ரசூலுல்லாஹ்வுடைய முடிகளை எடுத்து வச்சு நோயாளி, யாராவது ஒரு நோயாளி வரும்போது தண்ணியில இந்த முடிகளை போட்டு குடிக்க கொடுப்பாங்களாம், அவங்க குடிப்பாங்களாம். இப்படி உம்மு சலமா செஞ்சதாக புகார்ல ஒரு செய்தி. இதை காட்டுறாங்க. முஸ்லீம்ல அஸ்மார் அலில அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஜுப்பா வச்சிருந்தாங்களா, யாராவது நோயாளி வந்தா அந்த ஜுப்பாவுக்கு அந்த தண்ணியில முக்கி அந்த தண்ணியை கொடுப்பாங்களா. அதனால பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பாவை முக்கி சஹாபாக்கள் குடிச்சிருக்காங்கல்ல, அதனால பரக்கத்தோடு நினைச்சிருக்காங்கல்ல. அதனால இந்த அவுலியாக்களுடைய நல்லடியார்களுடைய பாதம் பட்ட இடம், அவங்களுடைய அழுக்கு சட்டை, அவங்களுடைய அழுக்கு தொப்பி, இதெல்லாம் கரைச்சு குடிச்சா என்ன செய்யும்? பரக்கத்து வரும், நோய் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சரி? இஸ்லாம் இதை ஏத்துக்கிறோமா? இதை யாரு? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இதை செய்யறாங்க. எங்கேயாவது நீங்க காட்ட முடியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முடிய பிச்சு கொடுத்து இதை முக்கிய குடிங்கன்னு சொன்னதா? தான் ஜிப்பா கழட்டி கொடுத்து இதை கல்ல அலசி இதனுடைய அழுக்க கரைச்சு கொடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதா? எங்கேயாவது காட்டுங்க பார்ப்போம். சஹாபாக்கள் செஞ்சதா தான் இருக்கு. சஹாபாக்கள் செஞ்சது மார்க்கமா? ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அடிப்படையை நாங்க போட்டோம், சொன்னோம். சஹாபாக்கள் செஞ்சால் ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்லி இதை ஏற்றுக்கொள்ள இயலாது. புரிந்ததா? இது சஹாபாக்கள் செஞ்சுதான் இருக்கிறதே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் இதுல இல்லை. இன்னும் சொல்ல போனா இது இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு மாற்றமானது. இது என்னது? இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு மாற்றமானது. என்ற ஒரு பொருள் ஒரு பரக்கத்துல இருக்காது. அல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அது அல்லாம ஒரு ஆளுடைய பாதம் பட்டா, அவருடைய கை பட்டா, ஒரு ஆள் உடுத்துனா அதுல பரக்கத்து இருக்குன்னு நினைக்கிறது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியம். எப்படி பாருங்க, திருமதியில இருக்கிறது 2106வது ஹதீஸ். அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போறாங்க. போருக்கு போகும்போது ஒரு மரத்தை பாக்குறாங்க, ராத்துல் அன்பாத் அப்படின்னு ஒரு மரம். அந்த மரத்தை பார்த்தோன்னே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர், அந்த மரம் எப்படிப்பட்ட மரம்? இறை வைப்பாளர்கள் அந்த மரத்துல வாழை தொங்க விடுவாங்க. எதுக்கு? அதுல வாழை தொங்குனா அந்த வாழை நல்ல சண்டை போடலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னு மூட நம்பிக்கை. அந்த மூட அந்த பரக்கத்துல இருந்துதான் நினைச்சாங்க, அந்த மரத்தை புனிதமிக்கிறதா நினைத்தார்கள். அதுல வாழ்பட்டா பரக்கத்தூர்னு நினைச்சாங்க. இப்படி நினைச்சாங்களா? சஹாபாக்கள் பாக்குறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரை இஜ்அல் லனா தாத்த அன்வாத்தின்,
கமாலஹும் ராத் அன்வாத், அவர்களுக்கு எப்படி ஒரு புனித மரம் இருக்கிறதோ, ராத் அன்வாத் இருக்கிறதோ, அது மாதிரி நமக்கும் ஒரு ராத் அன்வாத்தை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். ஹாதா கமா கால கௌமு மூசா, இது மூசா நபி கூட்டத்தார் கேட்ட மாதிரி இருக்கு. அவங்க எப்படி கேட்டாங்க? இது அல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவங்களுக்கு எப்படி பல கடவுள் இருக்கோ அது மாதிரி மூசா எங்களுக்கு பல கடவுள் ஏற்படுத்தி அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கு. அவங்களுக்கு புனித மரம் இருக்குன்னா அவன் தப்பான கொள்கையில் இருக்கிறான். ஒரு மரத்துல புனித வருமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சா என்ன செய்யலாம்? அந்த மரத்தை லேசா தடவி விட்டு புனிதம் வந்திருக்கும் இல்லையா? இவங்க சொல்ற மாதிரி ஜிப்பா போட்டா புனிதம், முடி வச்சிருந்தா புனிதம், அவங்க தொட்ட இடம் புனிதங்கிறாங்கல்ல. சஹாபாக்க கேட்ட போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்கணும்? அவங்களுக்கா சரி அது முஸ்லிம்களுடைய மரம், நமக்கு ஒரு மரத்தை எடுத்து நான் அந்த மரத்தை தடவி விடுறேன், அதுல பரக்கத்து இறங்கும், நீங்க அதுல வாழை தொங்க போடுங்க அப்படி சொன்னாங்களா? பொருளை பரக்கத்தாக்குறதுக்கு ரசூலுல்லாஹ் அவங்க வழியை கொடுத்தாங்களா? அல்லது ஒரு பொருளை பரக்கத்தா ஆக்க முடியாது என்று தடை செய்தார்களா? ஒரு பொருளில் பரக்கத்து இருக்கிறது, அதுல வாழை தொங்க விட்டா, அதை கரைச்சு குடிச்சா அதுல நன்மை வரும்னு நினைச்சா அது தப்புன்னு சொன்னாங்களா இல்லையா? தப்புன்னு சொன்னாங்க. இதை நீங்க விளங்க வேண்டாமா? இதை மாற்று மாத்தருடைய வழிமுறை சொன்னாங்க. மாற்று மாத்தருடைய வழிமுறை நீங்க இப்படியே கடைபிடிச்சுக்கிட்டே போய் வழிகட்டாதீங்கன்னு எச்சரிச்சாங்க. அப்படி பாக்குறோம். உமர் அலியில் அவங்க சஹாபாக்கள் சொல்றீங்கல்ல, நான் அதே சஹாபாக்களை காட்டுறேன் உங்களுக்கு. இப்படியும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. எப்படி? உமர் அலியில் அவர்கள் அவங்கள பாக்குறோம். ரசூலுல்லாஹ் முத்தமிட்ட ஹஜருல் அஸ்வதை உமர்ல அவங்க முத்தமிடுறாங்க. என்ன சொல்லி முத்தமிடுறாங்க? இன்னி ஆலமு அன்னக ஹஜருன், நீ அந்த கல்லை பார்த்து முத்தமிட்டு சொல்றாங்க, நீ ஒரு கல் என்பது எனக்கு தெரியும். எப்படிப்பட்ட கல்? லா தலுர்ரு வலா தன்ஃபஉ, உன்னால் எந்த தீமையும் செய்ய முடியாது, எந்த நன்மையும் செய்ய முடியாது. நீ கல்லுதான். ரசூலுல்லாஹ் முத்தமிட்டனால, ரசூலுல்லாஹ்வுடைய உதடு அங்க பட்டனால உன்னால என்ன செய்ய முடியும்? உனக்கு என்ன நன்மை இருக்கு? உன்னால என்ன ஒரு பரக்கத்து ஏதாவது இருக்கா? ரசூலுல்லாஹ்வுடைய வாய்ப்பட்டனால இல்லங்கிறார் உமரு. ஏன் முத்தமிட்டன் தெரியுமா? வலவுல அன்னீர் ஆயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக மா கப்பல்துக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் பார்க்காவிட்டால் நான் உன்னை முத்தமிட்டு இருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் முத்தமிட்டாங்க, முத்தமிடுறேன், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் முத்தமிட்டதுனால உனக்கு நன்மை செய்ய இயலாது, நீ பரக்கத் வாய்ந்த கல்லு கிடையாது, உன்னால் தீமையும் செய்ய முடியாது என்று உமர்ல அவங்க சொல்றாங்க. இன்னும் பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு மரத்துக்கு அடியில பையத் செய்றாங்க. பையத்து ரில்வான் சொல்வாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தந்த பையத் ஒரு மரத்துக்கு அடியில. உமரனுடைய காலத்துல என்ன ஆகுது? மக்கள் எல்லாம் அந்த மரத்துக்கு அடியில போய் தொழ ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு? ரசூலுல்லாஹ் பையத் செஞ்ச இடம், சஹாபாக்கள் பையத் செஞ்ச இடம், ஆனா புனிதம் அப்படின்னு தொழ ஆரம்பிக்கிறாங்க. உமர் என்ன பண்றாரு? மரத்தை எடுத்து முத கெடாசு, மரத்தை எடுத்து தூக்கி போட்டு வெட்டு முத அகற்று. ஏன்னா அது என்ன பரக்கத்து இருக்கு? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தால பரக்கத்தா, சஹாபாக்கள் உட்கார்ந்தால பரக்கத்தா? அது வெட்டு முத அந்த கடத்தை வெட்டினார். யாரு? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த மரத்தை சஹாபாக்கள் உட்கார்ந்து புனிதமான இந்த பைய செஞ்ச இந்த இடத்தை உமர்ல மரத்தை வெட்டி போடுறாரு. ஏன் வெட்டினாரு? தெரியுதா இல்லையா? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து அவ்வளவுதான். அதுக்கு என்ன புனிதம் இருக்கு? நல்ல விளங்கி வச்சிருந்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க உட்கார்ந்ததுக்கே புனிதம் இல்ல, அவங்க கைப்பட்ட இடமே புனிதம் இல்லை என்று இருக்கும்போது நீ என்ன கலீல ஒண்ணுன்னு சொல்லிட்டு கண்ட உலகை தூக்கிட்டு வர்ற நீ, அவுலியாங்கிற பேர்ல வர்ற நீ, நபிக்கு நீ சொல்லக்கூடிய ஹதீஸ் மிஞ்சி மிஞ்சி போன நபிக்கு தானே இருக்கு, மத்தவங்களுக்கு இல்லையே. அப்ப நீங்க காட்டக்கூடிய ஆதாரம் ஒண்ணு, இவங்க செய்யக்கூடியது ஆதாரம் ஒண்ணு. இதெல்லாம் சிறுக்கு. இது என்னது? சிறுக்கு. எது மாதிரி? ஒரு தாயத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் இணைத்து விட்டான் சொன்னாங்களே, இணை வைத்து விட்டான். ஏன்? அந்த தாயத்தை போட்டா அது ஒண்ணு செய்யுமா, அந்த கையில் ஒரு மகத்துவம் இருக்கும். அப்படி நினைச்சா அது என்ன? சிறுக்குன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அதுல ஒரு மகத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ ஒரு தண்ணியில மகத்துவம் இருக்குன்னு நினைச்சா அது மட்டும் சிறுக்கு இல்லையோ? ஒரு கயிறுல மகத்துவம் இருக்குன்னு நினைச்சா அது மட்டும் சிறுக்கு இல்லையா? முடியில மகத்துவம் இருக்குன்னு நினைச்சா சிறுக்கு இல்லையா? அவருடைய பாதம் பட்டதுனால மகத்துவம் இருக்குன்னு சிறுக்கு இல்லையா? சிறுக்கு. அதனால இவர்கள் சொல்லக்கூடிய தப்பு. இதை விட்டு முஸ்லிம்கள் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள. நிக்கா என்று ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது பிதஅத்தான ஒரு வழிமுறை. இது குர்ஆன்ல இருக்கு. நம்மளும் தேடி தேடி பார்த்தோம். எங்கடா தரிக்கான்னு சொல்றாங்களே, குர்ஆன்ல இருக்குங்கிறாங்களே, ஹதீஸ்ல இருக்குங்கிறாங்களே அப்படின்னு புரட்டி பார்த்தா குர்ஆன்ல எங்கேயுமே இல்ல. ஆனா இவங்க ஒரு ஆதாரம் காட்டுறாங்க. அது ஆதாரமே கிடையாது.
தரீகா என்பது குர்ஆன்ல இருக்கு. என்ன ஆதாரம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் 3வது அத்தியாயம் 164வது வசனம், லக்கத் மன்னல்லாஹு அலல் மூமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, ரசூல் அல்லாஹ் அனுப்பி இருக்கான். அவர் என்ன பண்ணுவார்? அவர்களுக்கு வேதத்தை ஓதி காண்பிப்பார். ஓதி காட்டுவது என்பது ஷரியத்து. வ யுஸக்கீஹிம், அவர்களை சுத்தப்படுத்துவார். இதுதான் தரீகத்து. வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, இது தரீகத்து அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டா பலதை உருவாக்கலாமே. நீங்க தொரிக்காங்கிறதுக்கு இது ஆதாரம், இது என்ன இருக்கு? ரசூலா வருவாங்க, குர்ஆனை கத்து கொடுப்பாங்க, விளக்கத்தை கொடுப்பாங்க, இப்படித்தானே இருக்கு. இதுல தரிக்காங்கிறதுக்கு என்ன இருக்கு? காலை கழுவி குடிக்க என்ன ஆதாரம் இருக்கு? சஜிதால விழுகிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? கையை பிடிச்சு முத்தம் கொடுக்கறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இதுதான் நம்முடைய கேள்வி. அந்த மாதிரி தப்பு தப்பான காரியங்களை பண்ணிட்டு அதுக்கு தரிக்கான் பேர் வச்சுட்டு ஏதாவது குர்ஆன் வச்சு இதுதான் தரிக்கான்றது சம்பந்தமே இருக்காது. ஏதாவது ஒன்ன காட்டி இப்படி இருக்குல்ல, இது தரீகா, இது ஷரியத்து, இது மாரிஃபத்து, இது ஹகீகத், இவங்களா உருவாக்கிக்கிறது. ஏன் நானா ஒண்ணு உருவாக்கிட்டு சொன்னா என்ன? நானா ஒண்ணு உருவாக்குறேன் சபீலான்னு சொல்லி நான் சொல்றேன் இது ஷரியத்து, ஸக்கீஹிம் என்பது சபீலா, யுஅல்லிமு என்பது தரீகா, இதுங்கிறது பரீகா புரீகான்னு சொல்லிட்டு நானா ஒரே காக்கான்னு போட்டு உருவாக்கிட்டு இருக்கேன். சரியா பேருமா? இது குர்ஆன் என்னப்பா இருக்கு? தரீகான்னு காட்டப்பா, பிரச்சனை முடிஞ்சு போயிரும். அதை விட்டுட்டு நீ நான் உன்னை உருவாக்கி வச்சுக்கிட்டு இதுதான் அது, அதுதான் இதுன்னு சொன்னா மக்களை வழிகெடுக்க பாக்குறீங்க. மக்கள் ஏமாற மாட்டாங்க. இப்ப ஆதாரம் இல்ல, அதெல்லாம் போட்டுக்கிட்டு தரீகா என்ன செய்யறாங்க? சொல்லிட்டு இருக்காங்க. குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்ல. தொழுகையாளிக்கு 2 வகையான தொழுகை இருக்கான். என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், கத் அஃலஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்றார்கள், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் யார்? தொழுகையில பயபக்தியுடன் இருப்பார்கள். இது ஒரு கூட்டமா. இன்னொரு கூட்டம் என்ன? வயலுல்லில் முஸல்லின், தொழுகையாளிகளுக்கு கேடு, அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையை விட்டு பாராமுகமாக இருப்பார்கள். இப்ப 2 கூட்டம் இருக்கா இல்லையா? கவனம் உள்ள தொழுகை, கவனம் இல்லாத தொழுகை. இதுக்குதான் தரீகா. இதுக்குதான் என்னவா தரீகத்துங்கிற, இதுக்குத்தான் கவனத்தோட தொழுகிறதுக்கு பயிற்சி தர்றதுக்கு. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஹ்சான் எதுன்னு ஜிப்ரீல்கிட்ட கேட்கும்போது ஜிப்ரீல் சொன்னாரு, இறைவன் உன்னை பார்க்கிறான் என்று நினைக்கும்படி நீ வணங்க வேண்டும், நீ இறைவனை பார்க்கிறாய் என்று நினைக்கும்படி வணங்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அந்த இதை வர வைக்கிறது தான் தரீகத்து அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கத்தும் கிடையாது, ஒரு கத்தும் கிடையாது. என்ன? இறைவனை நம்ம வணங்கணும். எப்படி வணங்கணும்? இறைவனுடைய ஞாபகத்துல வணங்கணும். வேற கவனங்கள் சிதறக்கூடாது தான். இதற்குரிய வழியை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டாங்க. இவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எப்படி கவனம் சிதறாதபடி இறையச்சத்துடன் எப்படி தொழணும் ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்க. சஃப்புகளை ஒழுங்கா செய்யுங்கன்னு சொன்னாங்க, ஒழுவின் மீது ஆர்வம் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க, ஒழுங்கா ஒழு செய்யுங்கன்றாங்க, சஃப்புகள்ல இடைவெளி விடாதீங்கன்னு சொன்னாங்க, கோணலா வைக்காதீங்கன்னு சொன்னாங்க, கவனத்தை திசை திருப்புற மாதிரி உருவப்படங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு தொழாதீங்கன்னு சொன்னாங்க, பார்வையை மேலுங்கிலும் திருப்பாதீங்கன்னு சொன்னாங்க, மேல பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க, கவனத்தோட தொழுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? இதுக்கு மேல வேற என்ன தொரிக்கத்தை நீ கொண்டு வர போற? ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த தொரிக்கத்துக்கு மேல நீ ஒரு தொரிக்கத்தை கொண்டு வர போறியா? தரிக்காவை நீ கொண்டு வர போறியா? நபி எல்லாம் இந்த தரிக்கா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலையா? ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்லிட்டாங்க. எப்படி தொழுகணும்னு சொல்லிட்டாங்க, உள்ளத்தை எப்படி சுத்தப்படுத்தணும் அதையும் சொல்லிட்டாங்க. இவங்க சொல்றத சொன்னா உள்ள கக்குசா போயிரும். இவங்க சொல்றத நம்ம செஞ்சா நல்லா உள்ள கல்வி எப்படி ஆயிரும்? கக்குசா போயிரும், கழிவறையா மாறி போயிரும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, உள்ளத்தை எப்படி சுத்தப்படுத்துறது? இஹ்லாஸை கொண்டு வா, நல்லமல்களை செய்யி, அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யி, இப்படி எத்தனை வழிமுறைகளை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதோட சிறந்த தரிக்கா கிடைக்க போகுதா? முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா பாஸல்லாஹு மின் நபியின் இல்லா கான ஹக்கன் அலைஹி ஐ யதுல்ல உம்மத்தஹு அலா கைரி மா யஅலமு லஹும். எந்த ஒரு நபி அனுப்பப்பட்டாலும் அந்த நபியின் மீது கடமை. என்ன கடமை? தன்னுடைய சமுதாயத்துக்கு எது நல்லதுன்னு அந்த நபி நினைக்கிறாரோ அதை மக்களுக்கு சொல்லிடணும். சொல்றது கடமை. சொல்லல அவர் கடமை தவறியவராக ஆகிவிடுவார். இப்ப தொரிக்காங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, இவங்க தான் புதுசா உருவாக்கி இருக்காங்க. இது நல்லதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப இந்த நல்லதை ரசூலுல்லாஹ் சொல்ல மறந்துட்டாங்களா? கடமை தவறிட்டாங்களா? அவங்களுடைய கடமையில அவங்க கட்டுப்பாட இருக்கலையா? அப்படி கேள்வி வருது. படுமோசமான விஷயம். அதனால் இந்த தரீக்கா என்பதெல்லாம் பொய். அதெல்லாம் ஒரு தன்னை மக்கள் புகழணும்,
தான் காலில் உழுகணும், தான் வரும்போது எந்திரிச்சு நிக்கணும், தனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கணும். இந்த மாதிரியான சில புத்தியில சூனியம் வந்தவங்க தான் இந்த மாதிரி என்ன செய்வாங்க சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு குர்ஆன் ஆதாரமே கிடையாது. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் எண் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அடுத்து மௌலூது மீலாது. மீலாது கொண்டாடலாம் சொல்றாங்க. என்ன செய்யறாங்க? மீலாது கொண்டா. மீலாதுன்னா தெரியுமா? ரசூல்லா பிறந்த அன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் தேர்வு செய்வாங்க. ரபியுல் அவ்வல் 12வது நாள் அன்னைக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அன்னைக்கு பார்த்தா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அன்னைக்கு விழா, விழா, ஈத் பக்ரீத் மாதிரி, ரம்ஜான் மாதிரி அது ஒரு விழா. ஏன்பா இப்படி செய்றீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாட சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு செய்தி ஆதாரமா கொண்டு வராங்க. என்ன செய்தி? முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. ஒசுயிலான் சௌமி யௌமில் இஸ்னைன், திங்கட்கிழமை நோன்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. கால, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸாக யௌமுன் உலித்து ஃபீஹி, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் அந்த நாளில் தான் நான் பிறந்தேன். ஓ யௌமுன் புஇஸ்து, அந்த நாளில் தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன். அவ் உன்சில அலைய ஃபீஹி, அதில் தான் எனக்கு வஹி அருளப்பட்டது அப்படின்னு என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இவங்க வாதத்தை வைக்கிறாங்க. ரசூல்லா பாருங்க தன்னுடைய திங்கக்கிழமை நோன்பை பத்தி சொல்லும் போது நான் பிறந்த நாள் சொல்றாங்களா இல்லையா? அப்ப திங்கக்கிழமைக்கு ஒரு மகத்துவம் இருக்கா இல்லையா? அப்ப ரசூலாவுடைய பிறந்த நாளுக்கு ஒரு மகத்துவம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் அவங்க சுத்தி வளைச்சு என்ன செய்யறது? வர்றது சுத்தி வளைச்சு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடவில்லை? அவளை 23 வருஷம் வாழ்ந்தாங்கல்ல, சொல்ல வேண்டியதானே? இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியுது, சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் தெரியலையா? அவங்க இதை செயல்படுத்தல, நீங்க விளங்குற மாதிரி விளங்குனாங்களா? அவங்க ரசூல்லா இந்த ஹதீஸ நீங்க மக்களுக்கு சொல்றீங்களே அந்த அடிப்படையில் சொன்னாங்களா? கிடையாது. 23 ஆண்டு காலத்துல ஒரு நாளா ஒரு வருஷத்தாவது என் பிறந்த நாள் கொண்டாடுங்கிற ரசூல்லா சொன்னாங்களா? கொண்டாடினாங்களா? சஹாபாக்கள் செஞ்சாங்களா? அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை எப்படி விளங்கலையோ நம்ம அப்படி விளங்க முடியாது. இப்படி தப்பா வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இதை ஆதாரமா காட்டுறாங்கல்ல. சரி, இப்ப உங்களுடைய வாதம் என்ன? நான் பிறந்தேன் அதனால தான் நோன்பு, நான் பிறந்த நாள் தான் திங்கக்கிழமைக்கு சிறப்பு அப்படின்னு நீங்க எக்ஸ்ட்ரா சம்பந்தப்படுத்துறாங்க. ரசூல் அப்படி சொல்லல. திங்கக்கிழமையை பத்தி கேட்கப்படுது, நோன்பை பத்தி கேட்கப்படுது, அது சம்பந்தமான அதிகப்படியான விஷயமாக சொன்னார்கள். திங்கக்கிழமை நோன்பு, திங்கக்கிழமை நோம்புல நான் பிறந்தேன் அப்படித்தான் சொன்னாங்க. தவிர நான் பிறந்த நாள் தான் திங்கக்கிழமை நோன்பு, நான் பிறந்த நாளா திங்கக்கிழமை சிறப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் கற்பிக்கவே இல்லை. சரி, இந்த ஹதீஸ் அப்படி விளங்குறாங்கல்ல, இதே மாதிரி வரக்கூடிய இன்னொரு ஹதீஸையும் இவர்கள் இப்படி விளங்குவார்களா? விளங்க முடியாது. இன்னொரு ஹதீஸ் வருது முஸ்லிம்ல 1410வது ஹதீஸ். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைரு யௌமின் தொலாத் அலைஹி ஷம்சு யௌமுல் ஜுமாஅத்தி, நாளிலெல்லாம் சிறந்த நாள், சூரியன் உதிக்கிறதுல நாட்கள், இந்த நாட்கள் எல்லாம் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறாங்க. ஜும்மாவுக்கு ஒரு சிறப்பு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சில செய்திகளையும் எக்ஸ்ட்ரா சொல்றாங்க. குலிக ஃபீஹி குலிக ஆதம், அந்த நாளில் தான் ஆதம் படைக்கப்பட்டார். வஃபீஹி உத்கிலல் ஜன்னத, அந்த நாளில் தான் அவர் சொர்க்கத்தில் புகுத்தப்பட்டார். வஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, வெள்ளிக்கிழமையில் தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்று 3 தகவலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள் தானே, அதுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட விஷயத்தை காரணமா வைப்பீங்களா? ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாளாக இருக்கிறது, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா?
அந்த நாளில்தான் ஆதம் சொர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்டார். ஆதம் நபி சொர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்டனால ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள் இருக்கு. முடிச்சு போடுவீங்களா? பின்னாடி தானே அது செய்தி வருது. அப்ப பின்னாடி உள்ள செய்தினாலதான் ஜும்மாவுடைய நாளுக்கு சிறப்புன்னு உங்களால சொல்ல முடியுமா? இங்க வைக்க முடியாது. அப்ப என்ன விளங்குது? இது இதனால தான் சிறப்புன்னு சொல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புக்குரிய நாளை பத்தி பேசுறாங்க. அப்படி பேசும்போது அதிகப்படியாக கூடுதலான தகவலை சொல்றாங்க. அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிதான் ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. சரி, அன்பிற்குரிய சகோதரர்களே, இவங்க ஆதாரமா எடுக்கிறாங்களா இல்லையா? இப்படிதான் நம்ம பேசுறோம். எப்படி பேசுறோம்? உதாரணம், ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாளா இருக்கு, இப்படிதானே இருக்குது. இப்போ நம்ம பயான் சொல்றோம், ஜும்மாவுடைய நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறோம். அப்போ ஒரு ஆள் சொல்றாரு, ஜும்மாவுடைய சிறந்த நாள் சொல்லியிருக்காங்களா, அந்த நாள்ல தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள் அர்த்தமா, இல்ல சிறப்புக்குரிய நாள்ல நான் பிறந்தேன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? சிறப்புக்குரிய நாள் எல்லாம் ஆக்கியிருக்கான், நான் பிறந்த நாள் ஆக்கல, அந்த நாள்ல நான் பிறந்தேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான். இதைத்தான் சொல்லணுமே தவிர இதனால அந்த நாள் சிறப்புன்னு எடுத்துக்கிறோமா? எடுத்துக்கொள்ள மாட்டோம். சரி, இவங்களுடைய வளமையே என்ன? பொதுவா ஹதீஸ்ல என்ன அதை செய்யவே மாட்டாங்க. ஹதீஸ்ல என்ன இருக்கோ அதை இவங்க செய்யவே மாட்டாங்க. ஹதீஸ் இல்லாத செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹதீஸ்ல என்ன இருக்கு? வருடா வருடம் ஒரு நாளை ஏற்படுத்துவதா இருக்கிறது. அன் சௌமி யௌமில் இஸ்னைன், திங்கக்கிழமை நோன்பை பத்தி, திங்கக்கிழமையை பத்தி கேட்கப்படுது. வருஷத்துக்கு ஒரு நாளை பத்தி, ரபியுல் அவ்வல் 12வது நாளை பத்தி கேட்கப்படல. எதை பத்தி கேட்கப்படுது? திங்கக்கிழமை, வாரம் வாரம் வரக்கூடிய ஒரு நாளை பத்தி கேட்கப்படுது. அப்ப இதை வச்சு மௌலுதுக்கு ஆதாரம் எடுக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? வருஷத்துக்கு ஒரு முறை மௌலுது கொண்டாடக்கூடாது, வாரம் வாரம் திங்கக்கிழமை நீங்கள் மௌலுது கொண்டாடணும். திங்கக்கிழமையை பத்தி தானே சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் வருஷத்துக்கு ஒரு நாளை பத்தியா பேசினாங்க? சஹாபாக்கள் வருஷத்துக்கு ஒரு நாளை பத்தியா கேட்டாங்க? திங்கக்கிழமையை பத்தி கேட்கப்படுது. திங்கக்கிழமைங்கிற வார வாரம் வரும். அப்போ இது மௌலுதுக்கு ஆதாரம் சொன்னா, திங்கக்கிழமை பூரா மௌலுது ஓது, திங்கக்கிழமை பூரா மீலாது கொண்டாடு, அதை செய்ய. நீ அதை செய்ய மாட்டாங்க. சரி, திங்கக்கிழமை ரசூலுல்லாஹ் என்ன செய்ய சொன்னாங்க சொல்லுங்க? விழா கொண்டாட சொன்னாங்களா, நோன்பு வைக்க சொன்னாங்களா? என்ன சொல்லப்படுது? இந்த ஐஸ் ஆதாரம் காட்டுறீங்களப்பா, இதுல என்ன சொல்லப்படும் அதை செய்யுங்களப்பா. நீங்க ஆதாரம் காட்டுறதுல நீங்க எதை காட்டுறீங்களோ அதை செஞ்சு தொலைங்க, நாங்க சொல்றத கூட செய்ய வேண்டாம். நீங்க எதை ஆதாரம் காட்டி அதை ஒழுங்கா செஞ்சாலும் நீ ஈமானுக்கு வந்துருவனி, நீ முஸ்லீம் ஆயிருவனி. நீ சொல்றதே ஒழுங்கா கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு என்ன சொல்றாங்க? திங்கக்கிழமை நோன்பு வைங்கிறாங்க. பெருநாளா இருந்தா, ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் பெருநாளா இருந்தா நீங்க நோன்பு வைக்கலாமா? பெருநாள்ல என்னங்க நோன்பு வைக்க தடை. ரமலான்ல நோன்பு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ரம்ஜான்ல, பக்ரீத் பண்டிகையில நோன்பு வைக்க முடியாது. ஏன்? பெருநாளில் முஸ்லிம்களுக்கு நோன்பு வைக்க தடை. அப்ப இந்த ஹதீஸ் ஆதாரம் இருக்கு. எதுக்கு ஆதாரம்? ரசூலுல்லாஹ் பிறந்த நாள விழாவாக கொண்டாட முடியாது, பெருநாளாக ஆக்க முடியாது. ஏன்? பெருநாள ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க, தடையா போயிருக்கும். அப்ப நோன்பு வைக்க சொன்னதுல இருந்து தெரியுது அது பெருநாள் கிடையாது. அது என்னது? அது பெருநாள் கிடையாது, சாதாரண ஒரு நாள். சரி, இந்த நாளுக்கு ரசூலுல்லாஹ் சிறப்பிச்சு சொன்னாங்களே இந்த நாள் நோன்பு வைக்கணும்னு சொல்லி, அதுக்கு காரணம் இன்னொரு ஹதீஸ்ல வருதுங்க. இவங்க சொல்லக்கூடிய நான் பிறந்தேன் அது காரணம் கிடையாது. ரசூலுல்லாஹ் அதுக்கு உண்மையான காரணத்தை இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க. முஸ்லீம்ல இருக்கு 4652வது செய்தி. அதுல சொல்லப்படுகிறது, ரசூலுல்லாஹ் இந்த திங்கக்கிழமையை பத்தி சொல்றாங்க. திங்கக்கிழமை சிறப்புக்குரிய நாளா இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துஃப்தஹு அபுவாபுல் ஜன்னத்தி யௌமல் இஸ்னைன் வ யௌமல் ஹமீஸ். வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும், ஏன்னா 2 நாள் நோன்பு வைக்கணும், சுன்னத்தான நோன்பு இருக்கு. வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. ஃபயுக்ஃபரு லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையன். அல்லாஹ்வை யாருக்கு இணை வைக்கலையோ அவங்க எல்லா பேத்துக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிறாங்க. அப்ப திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறோம். திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறதுக்கு சிறப்பு என்ன? ரசூலுல்லாஹ் பிறந்த காரணமா? அதுக்கு ஆரம்பம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருப்பாங்க? நான் திங்கக்கிழமை பிறந்தேன், அதனால என்ன செய்யுங்க, திங்கக்கிழமை நோன்பு வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமைக்கு சிறப்பா சொல்றது என்னது? அந்த நாளில் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது, முஸ்லிம்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஆனால் நோன்பு சீன நல்ல காரியங்கள் செஞ்ச மாதிரி இருக்கும், அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிச்ச மாதிரி இருக்கும். இதுதான காரணமா இருக்குது. அப்போ இவங்க எதை ஆதாரமா காட்டுறாங்களோ அதை செய்யறது கிடையாது. இவங்க ஆதாரமா காட்டுறது இவங்களுக்கு ஆதாரமும் இல்ல, சம்பந்தம் இல்லாத செய்திகளை எல்லாம் காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து மௌலுது ஓதலாங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? ஆதாரம் மௌலுது ஓதலாங்கிறதுக்கு புகாரில் வரக்கூடிய சில செய்தியில காட்டுவாங்க, திரும்பியில வருது. என்னன்னா ரசூலுல்லாஹ் அவங்க ஹஸ்ஸான் அவங்களுக்கு மெம்பர் அமைச்சு கொடுத்தாங்களாம்.
மெம்பர் அமைச்சு என்ன புகழு அப்படின்னு சொன்னாங்களா? ஹஸ்ஸான் அவங்க புகழ்ந்தாங்களாம். இதை மட்டும் தான் சொல்லுவாங்க. இந்த பொய்யர்கள், இந்த பிராடு, இந்த முஸ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள் இதைத்தான் சொல்லுவாங்க. பிதத்தை ஆதரிக்கக்கூடியவங்க. என்னத்தை படிச்சாங்க? எதுக்கு மெம்பர் அமைச்சாங்க? எதுக்கு புகழ்ந்தாங்க? புகழ்ந்தாங்கன்னா அதுக்கு இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்க, அது என்ன? இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொன்னா புட்டு வெளிப்பற்றும், சொன்னா புட்டு வெளிப்பற்றும், சொல்ல மாட்டாங்க. இந்த ஹதீஸ் இருக்கு சகோதரர்களே. இது மௌலூத் ஓதுக்கு ஆதாரமே கிடையாது. ஏன்? இணை வைப்பாளர்கள் ரசூலுல்லாஹி அவங்க மேல பல அவதூறுகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ரசூலுல்லாஹை துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் எதுக்கு மெம்பரை வச்சு கொடுத்தாங்க? இவங்க மாதிரி மௌலூத் ஓதுறதுக்காக வேண்டியா? ரசூலுல்லாஹ் என்ன ஒரு முதலமைச்சர் மாதிரி, இன்னைக்குள்ள அரசியல் தலைவர்கள் மாதிரி நல்ல சேர்ல உட்கார்ந்துகிட்டு அமைச்சர்கள் உருவாக்கி நீங்க புகழுங்க, நான் சந்தோஷப்படுறேன் அப்படி ரசூலுல்லாஹ் வந்து மெம்பர் அமைச்சு ஹஸ்ஸானுக்கு கொடுத்து ஜாலியா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு ஹஸ்ஸான் ரசூலுல்லாஹ் புகழோன்னு புகழ்ந்து ரசூலுல்லாஹ் பூரி அப்படிப்பட்ட ஆளா ரசூலுல்லாஹ் அவங்க? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அவங்க செஞ்சாங்க? இல்ல, ஈருட்டடிப்பு செய்யறாங்க. எப்படி புகழ்ந்தாங்கன்னு சொல்லணுமா இல்லையா? அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹஸ்ஸான் என்ன சொன்னார் அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஸ்ஸான் புகழ்ந்தாருன்னா எதுக்கு புகழ்ந்தாரு அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கிறோம். அகமதுல இதே ஹதீஸ் வருது. இதே மாதிரி மெம்பர் அமைச்சு கொடுத்தாங்கிற தகவல் வருது. ரசூலுல்லாஹ் தனக்காக வேண்டி மறுப்பு கொடுக்கும்படி ஹஸ்ஸானுக்கு சொன்னாங்க. எது கிடையாது, புகழ்றது இல்ல நோக்கம். அது நோக்கம் என்னது? எதிரிகள் தப்பு தப்பா ரசூலுல்லாஹ் பேசினாங்க, அதெல்லாம் பொய் நிரூபிக்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஹஸ்ஸானை கூப்பிட்டு, ஏன்னா அவருக்கு தான் கவிதை தெரியும், கவிதை வந்து குறைஷிகளுக்கு ரொம்ப தாக்கும், கவிதையில் மறுப்பு கொடுத்தா. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஃபைன்னஹு அஷத்து அலைஹா மின் ரஸ்கின் பின் அம்பலி, அம்ப வச்சு ஏறதை விட கவிதையால அவங்களுக்கு மறுப்பு கொடுக்கிறது ரொம்ப வலிமையா இருக்கும், அது அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். அதனால ஹஸ்ஸானை அவங்களுக்கு மறுப்பு கொடு, அவங்களுடைய அவதூறுகள் ஒளி என்று ரசூலுல்லாஹ் மெம்பர் அமைச்சு கொடுத்தாங்க. மௌலூத் ஓதுறதுக்கா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வை நிகரா ஒப்பிடுறதுக்கா மெம்பர் அமைச்சு கொடுத்தாங்க? இல்ல. ஹஸ்ஸான் அவங்க ரசூலுல்லாஹி அவங்க மேல சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம், அந்த அவதூறு எல்லாம் மறுக்கிறாங்க. அவங்க ரசூலுல்லாஹி அவங்க புகழ்ந்து பாடுறாங்க. என்ன புகழ்ந்து பாடுறாங்க? இவங்க சொல்ற மாதிரி அன்த கஃபாருல் கதாயா வதுனூபில் மூபிகாத்தி, நீங்க தான் பாவத்தை மன்னிக்க கூடியவங்க, அழித்தொழிக்க கூடிய பாவங்களை மன்னிக்க கூடியவங்க. கஃபிரு அன்னீதுனூபி, என் பாவத்தை மன்னிச்சிருங்க. வஃபுலி அன் சய்யிஆத்தி, என் பாவத்தை கண்டுகொள்ளாம இருந்துங்க. இதையா ஹஸ்ஸான் படிச்சாரு? அது என்னங்கிறது முஸ்லிம்ல வருது. ஹஸ்ஸான் என்ன படிச்சாரு? நீங்க பாடக்கூடிய மௌலூது பாடலாம், இணை வைப்பு பாடலாது வருது. என்ன பாடுறாரு ஹஸ்ஸான்? சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஹஜவுத்த முஹம்மதன், குறைசியே நீ முகம்மதை வெறுத்து விட்டாய். ஃபஅஜப்து அன்ஹு, இது ஹஸ்ஸான் பாடினது. மெம்பர் அமைச்சு கொடுத்தான்னு சொன்னாங்கல்ல, அந்த மெம்பர் அமைச்சு கொடுத்தா ரசூலுல்லாஹ் சொன்னது என்னது? ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தது என்னது? ஹஸ்ஸான் பாடியது என்னது? குறைசியே நீ முகம்மதை வெறுத்தாய். ஃபஅஜப்து அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் கொடுக்க நான் வந்திருக்கிறேன். வைந்தல்லாஹி ஃபீ தாலிகல் ஜஸா, இதுல கூலி அல்லாஹ்விடத்தில் தான் எனக்கு இருக்கிறது. இதுக்கு கூலி யார்? ரசூலுல்லாஹ் கூட கொடுக்க மாட்டேன், அல்லாஹ் தான் கொடுப்பான். அல்லாஹ்ட்ட தான், அல்லாஹ் பத்தி தான் புகழ்றாங்க. யாரு? ஹஸ்ஸான்றவங்க. இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய படையை புகழ்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய படை வலிமை மிக்கது, குதிரைகள் வலிமையான குதிரைகள். அந்த குதிரைகள் எல்லாம் குறைசி பெண்கள் தொட்டு தடவுவார்கள், மதிப்பு மிக்க குதிரைகள். அந்த குதிரைக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய படை என்ன சோனைகள் உள்ள படையாது, சோம்பேறி உள்ள படையாது. படைய சொல்றாங்க. ஏன்னா படை வலிமையை சொன்னா குறைசி பயப்படுவான், அதுக்கு சொல்றாங்க. இன்னும் சொன்னாங்க, அண்ணா, நீங்கள் எங்களுடைய அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளாமல் மக்காவை விட்டு எங்களை விரட்டினால், மக்காவில் உம்ரா செய்ய விடாமல் எங்களை தடுத்தால், எங்களை நீங்கள் மன்னித்து விட்டு எங்களை நீங்க பொருட்படுத்தாம, சரி அவங்க ஹஜ் செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு நீங்க விட்டீங்கன்னா யோத்தா மரணா நாங்க என்ன செய்வோம்? உம்ரா செஞ்சிருவோம், யாருக்கு எந்த பாதிப்பும் வராது. இல்லா, ஆனா மக்காவுல எங்கள் நீங்க ஹஜ் செய்ய விடல, உம்ரா செய்ய விடல. ஃபஸ்பிரு லிராபி யௌமின் யுஐஸுல்லாஹு ஃபீஹி மய்யஷா, அப்படின்னா ஒரு நாளை எதிர்பாருங்க, அந்த நாளில் அல்லாஹ் தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், அப்படிப்பட்ட நாள் வரும் அப்படின்னு ஹஸ்ஸான் சொல்லி இதை தாங்க பாடினாரு. அல்லாஹ் புகழ்ந்து பாடினாரு. அல்லாஹ் தான் நாடியவர் வெற்றி அது சொல்லல. நீங்க எங்க உடல நாங்க ஜெயிப்போம்னு கூட சொல்லல. ஹஸ்ஸான் எப்படி சொன்னாரு? அல்லாஹ் நாடியவர் வெற்றி கொடுப்பான்,
அப்ப பாத்துக்குருவோம் என்றுதான் ஹசன் சொன்னார். இத பாடுங்க, இத சொல்லிட்டு போங்க. நீ இதுல இல்லாதா நீ சொல்றிய, நீ ரசூலாவுக்கு மறுப்பு தானே கொடுத்த, நீ ரசூலாவுக்கு நீ மறுப்பா நீ கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ ரசூலா வரம்பு மீறல நீ புகழ்ற, நீ அப்ப இது உனக்கு ஆதாரமா? சரி, இத பாண்டோன்னு நீ எழுதி வச்சு பத்தியை கொளுத்தி வச்சு சர்க்கரையை கொளுத்தி வச்சு சந்திரத்தை தடவி நீ செய்யற பாரு. இந்த மாதிரி இத ஹசான் பாண்டோனையுமே சஹாபாக்கெல்லாம் இதை எழுதி வச்சு அந்த நாள் வரும்போது, ரசூலா பிறந்த நாள் வரும்போது எல்லாத்தையும் படிச்சு பத்தியை கொளுத்தி வச்சு சந்தனத்தை பூசிக்கிட்டு இந்த மாதிரி பாட்டு பாடி தெரிஞ்சாங்களா? அப்ப இல்ல, பொய்ன்னு தெரியுது, தெளிவா தெரியுது பொய்ன்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி சம்பந்தமே இல்ல, ஆதாரமே இல்ல, இது ஆதாரமா காட்டுறாங்க. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவிக் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. இனி அடுத்த ஆதாரத்தை பாருங்க, வித்தியாசமான ஆதாரம். என்ன ஆதாரம்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதுபோல இந்த மூமின்களுக்கு இந்த நபி அல்லாஹ் அனுப்பி இருக்கின்ற அருளாக அனுப்பி இருக்கிறான். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகிலத்தாருக்கு அருக்குடையாவது உம்மை அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ், உம்முடைய இறைவனுடைய நாமத்தை பறைசாற்று சொல்லு, மக்களை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லு என்று சொல்லி காட்டுகின்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹமத்து தானே, அல்லாஹ்வுடைய நியமத்து தானே? ஆமா, அல்லாஹ்வுடைய ரஹமத்து தான், அல்லாஹ்வுடைய நியமத்து தான். ஆனா அல்லாஹ் ஒரு இடத்துல என்ன சொல்றான்னா, குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹமத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ, நபியே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை சொல்லு, அல்லாஹ்வுடைய நியமத்தை சொல்லு, இதை வைத்து முஸ்லிம்கள் சந்தோஷப்படட்டும், மூமின்கள் சந்தோஷப்படட்டும் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கியிருக்கான். அப்ப ரசூலா நியமத்து தானே, ரசூல்லா ரஹமத்து தானே, ரசூலா வச்சு நம்ம சந்தோஷப்படணும், அதனால நாங்க மீலாது விழா கொண்டாடுறோம் அப்படிங்கிறான். இது என்ன ஆதாரம்? ரசூலா நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு போ. அல்லாஹ் பிறந்த நாள் அன்னைக்கு சந்தோஷப்பட சொன்னானா? பிறந்த நாள் ஏதாவது இருக்கா? இங்க ரபீல் அவ்வல் 12 ஏதாவது இருக்கா? ரபீல் அவ்வல் 12 மீலாது விழா கொண்டாடுங்கிறதுக்கு ரபீல் அவ்வல் 12 சந்தோஷப்பட்டு சொன்னா கூட சரி ஏதோ அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி இருக்கா? இல்லை. எப்போதும் நாம் சந்தோஷப்பட வேண்டும். ரசூல்லா நேமத்துன்னு வச்சுக்கிருவோம், ரசூல் ஸல்லல்லாஹு ரஹமத்துன்னு வச்சுக்கிருவோம், இந்த இடத்துல சொல்லப்பட்ட ரஹமத்துன்னு. அதனால என்ன, ரசூல்லா சந்தோஷப்படுவோம். இப்ப என்ன, நாங்க சந்தோஷப்பட்டு இருக்கோம், வாழ்க்கை முழுவதும் ரசூலாவை கடைபிடிக்கிறோம். இப்ப அதனால என்ன செய்ய போற நீ? என்ன செய்ய போற நீ? சும்மா என்ன செய்யக்கூடாது, விழா கொண்டாடுன அர்த்தமா? சந்தோஷப்படுறதுன்னா விழா கொண்டாடுன அர்த்தமா? அது விழா கொண்டாடுன அர்த்தம் வைக்கிறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு போங்க, விழா கொண்டாடுன அதுக்கு அர்த்தமா? அப்படின்னா எல்லா இடங்களும் அப்படி அர்த்தம் வைக்கிறீங்களா? எங்கெல்லாம் சந்தோஷம்னு அர்த்தம் வருதோ அங்கெல்லாம் விழா கொண்டாடுன அர்த்தம் வைங்க. குர்ஆன்ல வருது 3:120. அது அல்லாஹ் சொல்றான், இன் தம்சஸ்கும் ஹஸனத்துன் தஸூஹும், உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு தீமை ஏற்படுகிறது, உங்களுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டால் யஃப்ரஹு பிஹா, அதன் மூலம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார், பூரிப்படைகிறார்கள். யஃப்ரஹுங்கிற வாசம் வருது. இப்போ நீங்க வச்ச அர்த்தம் வைங்க பாப்போம். எப்படி நீங்க வச்ச அர்த்தத்தை வைங்க. உங்களுக்கு ஏதாவது
நன்மை ஏற்பட்டால் உடனே அவர்கள் விழா கொண்டாடி விடுகிறார்கள், மீலாது விழா கொண்டாடுகிறார்கள். தானே இருக்கு. அப்படி அர்த்தம் வைப்ப பார்ப்போம். அப்படி வைக்க முடியுமா? வைக்க முடியாது. சந்தோஷம்னா சந்தோஷப்படுற, அவ்வளவுதான் அர்த்தம். விழா கொண்டாடலாம் அதுக்கு அர்த்தம் கிடையாது. இன்னும் அல்லாஹ் காரூனை பார்த்து சொன்னான், லா தஃப்ரா, நீ பூரிப்பட சந்தோஷப்படாத, ஃபரிஹிங்கிற அர்த்தம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், அல்லாஹ் பூரிப்படைபவர்களை நேசிக்க மாட்டான் அப்படின்னு இருக்கு. இங்க வைக்கக்கூடிய அர்த்தத்தை வைங்க பார்ப்போம். காரூனே, விழா கொண்டாடாத, அல்லாஹ் விழா கொண்டாடுபவர்களை நேசிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு தோப்பியா நீ வைக்க முடியாது. இன்னும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஃபரிஹல் முகல்லிஃபூன பி மகாதஹிம் கிலாஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக போருக்கு வராம உட்கார்ந்துட்டான் பாருங்க, அவன் பூரிப்புல இருக்கிறான், அவன் சந்தோஷப்படுறான் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல என்ன செய்ய, போருக்கு வராம உட்கார்ந்துட்டான்ல, அவன் விழா கொண்டாடுறான்னு அர்த்தம் வை. அப்படி அர்த்தம் வைப்பியா நீ? அப்படியே ஃபரிஹுக்கு அர்த்தம் சந்தோஷப்படுறான், சந்தோஷப்படுறது அவ்வளவுதான், மனசால் நினைக்கிறது, சந்தோஷம் நினைக்க அவ்வளவுதான். அதுக்கான விழா கொண்டாட அர்த்தமா கிடையாதுங்க. சரி, இப்ப ரஹமத்துன்னு வருது இல்லையா, பாத்தீங்களா? ரஹமத் வந்தா என்ன அர்த்தம்? ரஹமத்னா உங்களுக்கு அர்த்தம்லாம் தெரியும். ரஹமத் அல்லாஹ்வுடைய அருள் அர்த்தம். உடைய இறைவனுடைய அருளை பறைசாற்ற என்ன, இறைவனுடைய அருளை நினைச்சு நம்ம பூரிப்படையணும், அது சந்தோஷப்படணும், அவ்வளவுதான். அந்த எங்கெங்கெல்லாம் ரஹமத் வருதோ, எங்கெல்லாம் நேமத் வருதோ, அங்கெல்லாம் ரசூலான்னு அர்த்தம் வைக்கலாமா? வைக்க கூடாது. இஸ்லாம் நமக்கு அப்படி சொல்லல. அப்படி எல்லா இடங்களும் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. இப்போ நான் சில இடங்களை சொல்லி காட்டுறேன். குர்ஆன்ல வருதுங்க, குல் லிமன் மாஃபி ஸமாவாத்தி வல் அர்லி, வானம் பூமியில் உள்ளது யாருக்குன்னு கேளுங்க. குலில்லா, அல்லாஹ் என்று நபியே சொல்லு. கதப அலா நஃப்ஸி ரஹ்மத, அல்லாஹ் தன் மீது ரஹ்மத்தை கடமையாக்கி கொண்டான் அப்படின்னு குர்ஆன் சொல்ல இருக்கு. இப்ப இவங்களுடைய லாஜிக் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தா இல்லையா? ரஹ்மத். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் தன் மீது ரஹ்மத்தை கடமையாக்கி கொண்டான்னா, அல்லாஹ் தன் மீது நபியை கடமையாக்கி கொண்டான் அர்த்தம் வைப்பாங்களா இவங்க? ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரஹ்மத்துன்னு சொன்னனால எங்கெல்லாம் ரஹ்மத் வருது அங்கெல்லாம் ரஹ்மத் வைப்பீங்களா? அங்க ரசூலுல்லாஹ் ரஹ்மத்து என்பதற்கு ஆதாரம் இருந்தா வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட ரஹ்மத்து நான் தான் சொல்லி இருந்தா அங்க ரசூலுல்லாஹ்னு வைங்க. அங்க சொல்லப்பட்ட நேமத்து என்னைத்தான் குறிக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னா அப்படி வைங்க. அது இல்லாம நீங்க என்ன செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ் ரஹ்மத்து தானே, அப்ப இங்க ரஹ்மத்து தானே, இப்படி இல்லைன்னா லூசுத்தனமா என்ன செய்யக்கூடாது, வளரக்கூடாது. அப்படின்னா இதை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் தன் மீது நபியை கடமையாக கொண்டான்னு அர்த்தம் வையுங்க. இன்னும் வருது, உம்முடைய இறைவனுடைய அருளை நாடி நபியே நீ அந்த நல்ல மக்களை புறக்கணித்தால் ஃபக்கூல், அப்ப நீ ஃபக்குல் சொல்லு லஹும் கௌல மைசூரா, இலகுவான சொல்லி அல்லாஹ் சொல்றான். இங்க எப்படி வருது, இப்திஆ ரஹ்மத்தி மிர் ரப்பிக்க, உன்னுடைய இறைவனுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து நீ அவர்களை புறக்கணித்தால் அப்படின்னு இருக்கு. இங்க ரஹ்மத் ரசூலுல்லாஹ் தானே, ரசூலுல்லாஹ் ரஹ்மத் தானே, அதனால இங்க ரஹ்மத் ரசூலுல்லாஹ்னு வை பார்ப்போம். உம்முடைய இறைவனுடைய உன்னை எதிர்பார்த்து நபியே நீ புறக்கணித்தால் அப்படி அர்த்தம் வை. அப்படி மொழிபெயர்த்திருக்கியா நீ? இல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மொழிபெயர்த்திருக்கியா? அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து மொழிபெயர்த்திருக்கியா? இல்ல நபியை எதிர்பார்த்து மொழிபெயர்த்திருக்கியா? அருளை எதிர்பார்த்து தானே. இதைத்தான் எல்லா இடங்களும் வைக்க வேண்டும். எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துனா நான் தான் சொன்னாங்களோ அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு வைக்கணும். அது இல்லாத இடங்கள்ல வைக்க கூடாது. அப்ப இந்த மாதிரி சரி, ரஹ்மத்துனா ரசூலுல்லாஹ் மட்டும் தான் ரஹ்மத்தா? நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் மட்டும் தான் ரஹ்மத்தா? ரசூலுல்லாஹ் மட்டும் தான் அல்லாஹ் ரஹ்மத்துன்னு சொல்றானா? மலை அல்லாஹ் ரஹ்மத்துன்னு சொல்லலையா? சொல்லத்தானே செய்யறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் 25 வசனம் 25 48. அதுல அல்லாஹ் மலையை பத்தி சொல்லும் போது ஹுவல்லதி அர்ஸல ரியாஹ புஷ்ரன் பைன யதை ரஹ்மத்திஹி, தன்னுடைய ரஹ்மத்துக்கு முன்னால் அல்லாஹ் காற்றை அனுப்புகிறான் மலைக்கு முன்னால் என்று சொல்கின்றான். வயன்சுரு ரஹ்மத்தஹு, தன்னுடைய ரஹ்மத்தை பரப்புகிறான், மலையை அனுப்புகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மாதிரி காசு பணத்தை சொல்லும் போது ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்லி, தொழுகை முடிக்கப்பட்டு விட்டால் பூமியிலே நீங்கள் பறந்து செல்லுங்கள். வபதகு மின் ஃபضலில்லாஹி, அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள், ஃபضலை தேடுங்கள். இவங்க சொன்ன குல்பி ஃபضலில்லாஹி சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய அந்த பாக்கியத்திற்கு சந்தோஷப்படுன்னு, அதே மாதிரியான ஃபضல் இங்கேயும் வருது. அல்லாஹ்வுடைய ஃபضலை நீங்கள் தேடுங்கள், வதுக்குருல்லா, அல்லாஹ்வை நினைவுறுங்கள். அப்ப அல்லாஹ் எதுக்கும் ஃபضலுல்லான்னு சொல்றான், காசுக்கு ஃபضலுல்லான்னு சொல்றான், அல்லாஹ்வுடைய கிருபைன்னு சொல்றான், மலைக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்துன்னு சொல்றான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தோ அது மாதிரி மலையும் ரஹமத்து, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தோ அது மாதிரி காசு பண்ண ரஹமத்து. நீ என்ன பண்ணணும், உங்க ஊர்ல மழை பெஞ்சா அந்த நாள் குறிச்சு வச்சுக்கணும்,
அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், ரஹ்மத்தை எடுத்து பூரிப்படைய சொல்லியிருக்கான். அதனால நாங்க மழை பெய்யும் போதெல்லாம் நாங்க விழா கொண்டாடுவோம். மழை பெய்யும் போது விழா கொண்டாடு. எப்ப போல மழை பெய்யுதோ அந்த நாளையெல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு அந்த நாள்ல என்ன செய்யணும், இன்னைக்கு 1ஆம் தேதி ஜூன் மாசம் 1ஆம் தேதி மழை பெய்யுதா, இனி வருடம் நீ எவ்வளவு காலம் உயிர் வாழ்வியோ அந்த ஜூன் மாசம் வரும்போது விழா கொண்டாடிட்டே இருக்கணும். நீ எப்பப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்பப்பெல்லாம் அந்த நாளை குறிச்சு வச்சு நீ விழா கொண்டாடிட்டே இருக்கணும். உனக்கு காசு வந்தா என்ன செய்யணும், நீ அந்த நாளை குறிச்சு வச்சு அன்னைக்கு ஒரு விழா கொண்டாடணும். இப்படி நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி நீ செய்வியா? நீ அல்லாஹ்வுடைய கண்ணு ஃபதுல் இல்லாதா, கை ஃபதுல் இல்லாதா, காலு ஃபதுல் இல்லாதா, ஒரு புது சட்டை வந்து அதுவும் ஃபதுல் இல்லாதா, அதுவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான். எல்லாமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. அப்ப அது வர்ற நாள் அதுக்கெல்லாம் விழா கொண்டாட முடியுமா? நீ அதுக்கெல்லாம் ஒரு நாள் டிசைட் பண்ணி 367 விழா கொண்டாடி நான் விழா கொண்டாட முடியுமா? இப்ப இதுவா விழா கொண்டாடுறதுங்கிறத நீ இருந்து எடுக்க முடியுமா? எடுப்பது சரியா? நீ அப்ப என்னது சரி? ஒரு சட்டை வந்தா, அல்லாஹ்வுடைய பாக்கியம் வந்தா, ஒரு பொருள் வந்தா, மழை வந்தா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து அர்த்தம், சந்தோஷப்பட்டு அர்த்தம், அது அர்ப்பமா நினைக்காத அர்த்தம். இதுதானே இருக்கு. இதை விட்டுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா மௌலிதுக்கு இது ஆதாரம், இந்த எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இனி அடுத்து பாருங்க, நம்ம ஒரு ஹதீஸ ஆதாரம் காட்டணும், யூதர்களை புகழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் காட்டணும். என்ன ஆதாரம்? என்னை நீங்க வரம்பு மீறி புகழாதீர்கள், யூத கிறிஸ்தவர்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அது மாதிரி என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் அப்படிங்கிற புகாரில் இடம்பெறக்கூடிய 3189வது செய்தியை நாம் ஆதாரமாக காட்டினோம். அவங்க தான் ஹதீஸை திருப்பக்கூடிய ஆட்கள் தானே. அவங்க என்ன செய்ய சொன்னாங்கன்னா அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கறாங்க. எப்படி? ரசூல் என்ன சொன்னாங்க? யூத கிறிஸ்தவர்கள் புகழ்ந்த மாதிரி போலக்கூடாதுன்னு சொன்னாங்க. யூத கிறிஸ்தவர் வரம்பு மீறி புகழ்ந்த மாதிரி வரம்பு மீறி போலக்கூடாதுன்னு சொன்னாங்க. யூத கிறிஸ்தவர் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல, என்ன சொன்னாங்க? ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க, உசைர் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க, அல்லாஹ் 3வது கடவுள்னு சொன்னாங்க. இப்படித்தானே வரம்பு மீறி புகழ்ந்தாங்க. நாங்க அப்படி புகழல. ஈசா நபி அல்லாஹ்வுடைய கடவுள் நாங்க சொல்லல, உசைர் அல்லாஹ்வுடைய மகன் நாங்க சொல்லல. அது மாதிரி அல்லாஹ் 3வது கடவுள் நாங்க சொல்ல, அவங்க சொன்ன மாதிரி சொல்லவே இல்லை. அதனால அவங்க வரம்பு மீறி புகழ்ந்த மாதிரி நாங்க புகழல. அதனால இந்த ஹதீஸ் எங்களை எச்சரிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னா குர்ஆனை பத்தி படிக்காததான் காரணம். இந்த முஷ்ரிக்குகளுக்கு குர்ஆனை பத்தி தெரியல, அரபியை பத்தி தெரியல. அதனாலதான் இந்த மாதிரிலாம் அவங்க விளங்கி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோம், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த வசனத்தை இவங்க விளங்குற மாதிரி விளங்குவாங்களா? இவங்க விளங்குறாங்கல்ல. எப்படி விளங்குறாங்க? நசராக்கள் எந்த வார்த்தையை சொன்னாங்களோ அதுதான் சொல்லக்கூடாது, அது சொல்லாத மற்ற வரம்பு மீறக்கூடிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கலாம். நசராக்கள் யூத கிறிஸ்தவர்கள் சொன்ன வரம்பு மீறி வார்த்தையை சொல்லக்கூடாது, அது அல்லாத மற்ற வார்த்தையை சொல்லலாம் என்று மற்ற முறையில் வரம்பு மீறிக்கலாம் என்று இவங்க விளங்குறாங்க. இந்த ஹதீஸை திருப்புறாங்க. இப்படி குர்ஆன் வசனத்தை விளங்குவாங்களா? குர்ஆன் வசனம் வருதுங்க, 33வது அத்தியாயம் 69வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தகூனு, நீங்கள் ஆகிவிடாதீர்கள், கல்லதீன ஆதவ் மூசா, மூசாவுக்கு நோவினை செய்தவர்களை போல ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் அவர்கள் எது சம்பந்தமாக மூசாவுக்கு நோவினை கொடுத்தார்களோ அதை விட்டு அல்லாஹ் மூசாவை சுத்தப்படுத்தினான் அப்படின்னு வசனம் இருக்கு. இங்க எப்படி இருக்கு? மூசாவுக்கு அவங்க எப்படி நோவினை கொடுத்தாங்களோ அது மாதிரி நீங்க நோவினை செய்யாதீங்க. கல்லதீன ஆதவ் மூசா, மூசாவுக்கு நோவினை கொடுத்தவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு குர்ஆன் வசனம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு மூசா நபிக்கு அவங்க கூட்டத்தார்கள் எப்படி நோவினை கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க? மூசா நபிக்கு வெதர் வீக்க இருக்குன்னு சொன்னாங்க, இதை சொல்லி நோவினை கொடுத்தாங்க. இப்ப இவங்க பேசுற மாதிரி ஒரு ஆள் பேசுறாரு. எப்படி பேசுறாரு? மூசா நபிக்கு அவங்க கூட்டத்தார்கள் எப்படி நோவினை கொடுத்தாங்க? வெதர் வீக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? மூசா நபிக்கு வெதர் வீக்க இருக்குன்னு சொல்லக்கூடாது. அது அல்லாம மூசா நபிக்கு ஒன்றை கண்ணுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாமா? ஏன் மூசா நபியுடைய கூட்டத்தை எப்படி நோயினப்படுத்துறாங்க? வெதர் வீக்கம் தான் சொன்னாங்க. அதை நம்ம சொல்லலையே, நம்ம வெதர் வீக்கம் சொல்லலையே, நம்ம மூசா நபிக்கு ஒன்றை கண்ணு இருக்குன்னு தானே சொல்றோம், மூசா நபிக்கு நொண்டின்னு நம்ம சொல்றோம், மூசா நபிக்கு கை விளங்காதான்னு சொல்றோம். அவங்க சொன்ன நம்ம சொல்லலையே. அதனால அவங்க சொல்லாத மத்த அடிப்படையில் நாங்க நோவினப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னது சரியாது. என்ன சொல்லுவோம்? அட பாவி, நோவினப்படுத்துறதுன்னா நோவினப்படுத்தவே கூடாது. எந்தெந்த வார்த்தையில நோவினப்படுத்தக்கூடிய வார்த்தையோ அது எதையுமே சொல்லக்கூடாது. அப்படிதானே விளங்குவோம். அது மாதிரி இந்த ஹதீஸை விளங்கு. இந்த வசனத்தை எப்படி புரியுது? அது மாதிரி புரி. எதெல்லாம் வரம்பு மீறுதலோ அது எல்லாத்தையும் புறக்கணி. யூத கிறிஸ்தவன் வரம்பு மீறுனா அதையும் புறக்கணி. வேற எதெல்லாம் வரம்பு மீறுதலோ அந்த வாசகத்தையும் புறக்கணி.
அவன் செஞ்சதை மட்டும் தான் புறக்கணிப்பேன், மற்றதெல்லாம் செய்வேன்னு சொன்னா இது மாதிரி செய்யறது. இந்த மாதிரியான வாதத்தை வச்சு தப்பு செய்யறது. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா, கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா, இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 7வது அத்தியாயம் 27வது வசனம். ஆனா என்ன சொல்கிறான்? யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி. உங்களுடைய தாய் தந்தையான ஆதம் ஹவ்வாவை சொர்க்கத்திலிருந்து ஷைத்தான் வெளியேற்றினான்ல, அந்த மாதிரி ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம் அப்படின்னு குர்ஆன் வசனம் இருக்கு. இப்போ இவங்க என்ன விளங்குறாங்க? இது மாதிரி செய்ய வேண்டாம் சொன்னா அது மாதிரி மட்டும்தான், மத்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு விளங்குறாங்கல்ல. யூத கிறிஸ்தவ வரம்பு இருந்து போந்த மாதிரி தான் நம் வரம்பு கடந்து போகக்கூடாது, அது அல்லாத அடிப்படையில் வரம்பு கடந்து போந்து கொள்ளலாம் என்று பேசுறாங்கல்ல. இங்க இப்படி விளங்குவாங்களா? இங்க எப்படி நம்முடைய முன்னோர்களை ஆதம் ஹவ்வாவை வெளியேற்றுவதை போல் வெளியேற்ற வேண்டாம்னு, வெளியேற்றுவதை போல் வழிகெடுக்க வேண்டாம், சைத்தான் வழிகெடுக்க வேண்டாம் என்று குர்ஆன் வசனம் இருக்கு. இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, சைத்தான் நம்ம வழி எடுக்க கூடாது. எப்படி வழி எடுக்க கூடாது? அல்லாஹ் எப்படி வழி எடுக்க கூடாதுன்னு சொன்னா, சொர்க்கத்திலிருந்து வழி எடுக்க கூடாது என்றுதான் சைத்தான் சொன்னா. அதனால நம்ம சொர்க்கத்துக்கு போய் அங்கிருந்து சைத்தான் நம்மளை வழிகெடுத்தான்னா அப்பதான் அவனுக்கு கட்டுப்படக்கூடாது. அது அல்லாத வகையில மத்தடி சினிமாவை கூப்பிட்டா, விபச்சார விடுதியை கூப்பிட்டா, மது இருந்த கூப்பிட்டா அப்பெல்லாம் கட்டுப்பட்டுக்கலாம். ஏன் அல்லாஹ் எப்ப சைத்தானுக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு சொன்னா, சைத்தான் எப்ப கெடுத்து விடக்கூடாதுன்னு சொன்னா, நம்முடைய ஆதம் ஹவ்வாவை வெளியேற்றுவதை போல். அப்ப அந்த மாதிரி செஞ்சா நம்ம சைத்தான் கட்டுப்படக்கூடாது, தவிர மற்றபடி சைத்தான் செஞ்சா நம்ம கட்டுப்பட்டுக்கலாம் அப்படி விளங்குவாங்களா? விளங்க முடியாது. அப்போ ஹதீஸ்களை எல்லாம் மறுத்து அதுக்கு தப்பான விளக்கங்களை எல்லாம் கொடுத்து இவர்கள் மக்களை ஷிர்கின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பாக்குறோம் போறாங்க. யாரு கொண்டு போகணும்? இப்ப பக்கத்துல இருக்காரு, இவர்கிட்ட தந்தியை கொடுத்தபடி நான் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விடுவேனா? பக்கத்துல இருக்க நானே கொடுத்துருவேனே. இவர் மெட்ராஸ் தான் என்ன சொல்லுவேன், அடுத்த ஆள்கிட்ட தந்தியை கொடுத்து அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி ஸலவாத்து கொண்டு போகப்படுது? மலக்குமார் மூலம் கொண்டு போகப்படுது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியா ஆஜராகனா அவங்களே கேட்டுட்டு போயிருவாங்க. எதுக்கு மலக்குமார்கள்? அப்ப இந்த மாதிரி சரியான இதெல்லாம் இருக்குது. இன்னும் அல்லாஹ் மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்வானா, இன்னக லா தத்ரி மா ஹதஸு பாதக், உனக்கு பின்னாடி இவங்க என்னென்னலாம் பண்ண உனக்கு தெரியுமா? தெரியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராகுவாங்கன்னா வந்து எவன் என்ன செய்யறான் பார்த்துட்டு போக வேண்டியதானே. அப்பயே அல்லாஹ் மறுமையில சொல்லணும், இல்ல உனக்கு தெரியாது சொல்லணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. இந்த உலக வாழ்க்கையுடன் அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது, திரையிடப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஒருவர் மரணிக்கும் போது அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரதான் அல்லாஹ் கைப்பற்றுகிறான்? அல்லாஹ் தான் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறான். எது வரைக்கும் விட மாட்டான்? கியாமத் நாள் வரைக்கும் அந்த உயிரை விடவே மாட்டான். குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், சும்ம இன்னக்கும் யௌமல் கியாமத்தி துபாசூன், நீங்கள் கியாமத் நாளில் தான் எழுப்பப்படுவீர்கள். இடையெல்லாம் எந்த ஓடி வர முடியாது. ரசூல் எல்லாம் ஆஜராக மாட்டாங்க. எப்ப ரசூலா வருவாங்க? கியாமத் நாள்ல வருவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அல்லாஹ்
இறந்தவர்களை பற்றி சொல்லும் போது ஒமின் வராயிஹிம் பர்ஸகுன், அவர்களுக்கு பிறகு திரை இருக்கிறது, இலா யௌமின் யுபாஸூன், எது வரைக்கும்? அவர்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த மறுமை நாள் வரைக்கும் திரை இருக்கிறது. எந்திரிச்சு வர முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? எந்திரிச்சு வர முடியும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால இது தப்பான ஒரு கொள்கை. ரசூல்லா வருவாங்க, அவங்க எல்லா இடத்துல வியாபித்து இருக்கிறாங்க, எல்லா இடத்துக்கும் வருவாங்க அப்படின்னு நினைச்சா அது இணை வைப்பு, ஷிர்க். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபியின் பெற்றோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் இணை வைப்பாளர்களாகத்தான் மரணித்தார்கள் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன ஆசையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் நரகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம என்ன ஆசையா படுறோம்? உண்மையிலே அவங்க சொர்க்கவாதினா நாம தான் ரொம்ப விரும்புவோம், அதுதான் நமக்கு விருப்பம். ஆனா உண்மை நிலை அப்படியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்னுடைய பெற்றோர்கள் நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொன்னதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி நம்ம சொர்க்கவாசின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது குற்றமா போயிரும். ரசூல்லா ஒரு ஆள் நரகவாசின்னு சொன்னா நாம நரகவாசின்னு தான் சொல்லணும், ரசூல்லா ஒரு ஆள் சொர்க்கவாசின்னு சொன்னா நாமளும் சொர்க்கவாசின்னு தான் சொல்லணும். இதுக்கு மாற்றமா ரசூல்லா மேல எனக்கு பிரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம பேசக்கூடாது. ஏன்னா ஹதீஸ் இருக்கு, முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே ஐ நபி, என்னுடைய தந்தை எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபின்னார், நரகத்தில் இருப்பார் அப்படிங்கிறாங்க. அந்த சஹாபி கவலையோட போறாரு. அந்த சஹாபியை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அபி வ அபாக ஃபின்னார், உன் தந்தை மட்டும் நரகத்துக்கு போக மாட்டாரு, என்னுடைய தந்தையும் தான் நரகத்துக்கு போவார் அப்படின்னு இருக்கு. இப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த குரூப் என்ன செய்யுது? இந்த குரூப் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லிக் கொண்டு செயல்படக்கூடியவர்கள் அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா வந்து நரகவாசி கிடையாது. இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அபி என்னுடைய தந்தை என்பது இந்த இடத்துல தந்தைன்னு அர்த்தம் வைக்க கூடாது. அங்க நோக்கம் யாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன வாப்பா அபூ தாலிபு, அபூ தாலிபை தான் அபுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிறிய தந்தையை தந்தை என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க, 2:133. அதுல என்ன சொல்லப்படுது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறாங்க, எனக்கு பின்னாடி நீங்க எதை வணங்குவீங்கன்னு. அப்ப அந்த பிள்ளைகள் சொல்றாங்க, உங்களுடைய கடவுளும் உங்களுடைய முன்னோர்களுடைய கடவுளான உங்களுடைய தந்தையருடைய கடவுளான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோருடைய கடவுளாகிய அல்லாஹ்வை வணங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க.
இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இப்போ ஆபா தந்தையர்கள் என்று சொல்லப்படுது. யார தந்தையர்கள் சொல்லப்படுது? யாக்கூப் நபியுடைய செச்சாவான இஸ்மாயில். யாக்கூப் நபிக்கு இஸ்மாயில் என்ன வேணும்? செச்சா வேணும். யாக்கூப் நபிக்கு இஸ்ஹாக்கு தந்தை, இஸ்ஹாக்குடைய சகோதரன் இஸ்மாயில். அப்படின்னா யாக்கூப் நபிக்கு இஸ்மாயில் நபி என்ன வேணும்? செச்சா வேணும். அப்ப சிறிய தந்தைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? ஆபாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதனால இந்த ஹதீஸ்ல என்னது? அபுங்கிற வார்த்தை அபு தாலிப் தான் குறிக்கும் அப்படின்னு வாதிடுகிறார்கள். இது எந்த விதத்துல நியாயம்? நியாயம் கிடையாது. ஏன்னு சொன்னா இங்க ஆபான்னு வருதா இல்லையா? ஆபானா தந்தையர்கள் அர்த்தம். இந்த தந்தையர்கள் என்ற வார்த்தையில இருந்து உங்களுக்கு தெரிகிறது தந்தையர்கள் சொன்னா இது ஒரு ஆள் கிடையாது, பல பேர் சொல்றாங்க. பல பேர் தந்தையரா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு ஆளுக்கு ஒருவர் தான் தந்தையரா இருக்க முடியும், தந்தையா இருக்க முடியும். அப்ப பல தந்தையர்கள் சொல்லப்படுது. அப்ப இது வேறொரு கருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்தெடுத்த தந்தை கிடையாது, சிறிய தந்தை, முன்னோர்கள் என்ற கருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. இந்த வார்த்தையே பெத்தெடுத்த தந்தை என்று இந்த இடத்தில் அர்த்தம் வைக்க முடியாது. ஏனென்றால் தந்தையர்கள் என்று பன்மையாக வந்திருக்கிறது. அதனால பெத்தெடுத்த தந்தை என்று வைக்க முடியாது. இந்த வார்த்தையை நமக்கு உணர்த்துகிறது இங்க நேரடி தந்தை கிடையாது அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஆனா ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டதே அபி, அந்த வார்த்தை அப்படியா? அபிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நேரடி தந்தைன்னு அர்த்தம். நேரடி தந்தை வைக்க முடியாதுங்கிறதுக்கு என்ன ஆதாரத்தை இவங்க காட்டினாங்க? அப்படி வைக்கணுமா இல்லையா? ஒரு வார்த்தை நேரடி தந்தையும் குறிக்கும், சிறிய தந்தை, பெரிய தந்தை இவங்களையும் குறிக்கும் சொன்னா இவங்க எப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணணும்? இந்த இடத்தில் நேரடி தந்தை பொருந்தாது, ஏனென்றால் இந்த காரணத்தினால பொருந்தாது, இந்த இடத்தில் சிறிய தந்தை தான் பொருந்தும், அப்படிதான் இவங்க சொல்லணும். முதல் அர்த்தம் நேரடி அர்த்தத்தை மறுக்கணும். ஆனா மறுத்தாங்களா? இப்படியே அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்களே தவிர அபி நேரடி அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல இருக்குங்கிறத அவங்களால மறுக்க இயலல. அப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா அபிங்கிற வார்த்தைக்கு நேரடி தந்தை என்றுதான் அர்த்தம். புரிந்ததா? ஏன்னா ஹதீஸ்கள்ல வருது, பாக்குறோம், அகமதுல வருது. ஒரு சஹாபி இதே மாதிரி கேட்கிறார், அல்லாஹ் இந்த மாதிரி நான் என்னுடைய தந்தை எங்க இருப்பார் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நரகத்துல இருப்பாருங்கிறாங்க. இப்ப உங்க தந்தைன்னு கேட்கும்போது என் தந்தை நரகத்துல தான் இருப்பாரு, காஃபிருடைய கபரை கடந்து போனா அவருக்கு சுப செய்தி சொல்லு, நரகத்தை கொண்டு சுப செய்தி சொல்லு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க. அப்ப தன்னுடைய தந்தையை பத்தி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அபுக்கு சிறிய தந்தைன்னு வைக்கிறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு அடிப்படை இல்லாம ஒரு பேசிக் இல்லாம எந்த கண்ட இடத்துல நமக்கு இஷ்டப்பட்ட இடங்கள்ல அபுக்கு சிறிய தந்தைன்னு வச்சா என்ன ஆகுறது? குர்ஆன்ல வருது 12வது அத்தியாயம் 93வது வசனம். அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த சட்டையை கொண்டு போய் அலா வஜ்ஹி அபி, என்னுடைய தந்தையுடைய முகத்துல போடுங்கிறாங்க. அப்ப தந்தைன்னு சொன்னா யூசுப் நபிக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? தந்தை. அபின்னு தானே இருக்கு. இந்த அபி எப்படி நீ விளங்குவ? தந்தன் தான் அர்த்தம், அப்படிதானே விளங்குவோம். இங்க மாத்தி அர்த்தம் வச்சிருமா? என்னுடைய சிறிய தந்தை தான் யாக்கூபு, அவர் மூஞ்சில தூக்கி சட்டையை போடுங்க அப்படி அர்த்தம் வைக்கிறதா? இங்க அபுன்னு வர இடங்கள் எல்லாம் சிறிய தந்தை அர்த்தம் வச்சிருவோமா? இன்னும் இஸ்மாயில் சொல்றாங்க, யா அபத்தி, என்னுடைய தந்தை இஃபால் மாத் உமர், நீங்க ஏவப்பட்டதை செய்யுங்கிறாங்க. அப்ப இங்க சிறிய தந்தைன்னு வச்சிருவோமா? இஸ்மாயில் நபியுடைய தந்தை இப்ராஹிம் கிடையாது, இஸ்மாயில் நபியுடைய சிறிய தந்தை தான் இப்ராஹிம் நபி. ஏன்னா அபுங்கிற வார்த்தைக்கு சிறிய தந்தைன்னு அர்த்தம் இருக்கு. இப்படி ஒரு பேசிக் இல்லாம போன என்ன ஆகுறது? அப்போ ரசூலுல்லாஹி அவங்களுக்கு மகள் ஃபாத்திமா கிடையாது, ஏன்னா பின்த்துக்கு பேத்தின்னு அர்த்தம் இருக்கு. இந்த மாயை நம்ம இஷ்டத்துக்கு அர்த்தம் வச்சா யாருடைய மகன் சொல்ல முடியும்? முடியாது. நேரடி பொருளை வைக்கணும். அதை வைக்க இயலாது என்பதற்கு தக்க காரண காரியங்கள் இருந்தால் என்ன செய்யலாம்? நம்ம அந்த இடத்துல தந்தைன்னு வைக்காம வேற பொருளை வைக்கலாம். வேற ஒரு அர்த்தத்தை வைக்காம இதுக்கு இப்படி அர்த்தம் இருக்குன்னு சொன்னா நேரடி அர்த்தம் இருக்கே, நேரடி அர்த்தத்தை ஏன் உள்ள நீ அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. இப்ப தாய், ரசூலுல்லாஹ்வுடைய தாயும் நரகவாதி தான், அவங்களும் காஃபிர் தான் என்பதை நாம சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, என்னுடைய தாய்க்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட நான் அனுமதி கேட்டேன். ஆனா ஃபலம் யஅதன் லி, அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவில்லை. வஸ்தஅதன்துஹு அன் அஸூர கப்ரஹா, அவருடைய கபரை ஜியாரத் செய்ய அனுமதி கேட்டேன். ஃபஅதின லி, எனக்கு அனுமதி கொடுத்தான். இந்த ஹதீஸ் இருக்கு, இதை நம்ம சொல்றோம்.
ரசூலா பாத்தீங்களா பாவம் மன்னிக்க அனுமதி கேட்டாங்க, ஆனா அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அப்ப ரசூல்ல யாருக்கு அனுமதி கிடையாது பாவம் மன்னிப்பு தேட? இணை வைப்பாளர்களுக்கு, காபிர்களுக்கு பாவம் மன்னிப்பு கேட்க கூடாது, அல்லாஹ் தடை போட்டிருக்கான். அப்ப உம்மாவுக்கு பாவம் மன்னிப்பு கேட்க ரசூலா கேட்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்? தடை போடுறான். அப்ப இதுல இருந்து விளங்குது அவங்க என்னது காபிர்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு துவா செய்ய முடியல அப்படிங்கறது நம்ம என்ன செய்யறோம்? சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா இது அவர் என்ன செய்ய மறுக்கிறார், ஹதீஸ திரிக்கிறார், மறுத்து சொல்றார். எப்படி சொல்றாரு? அதாவது ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா, அவங்களுடைய தாயார் சொர்க்கவாதியா இருந்தாங்க. சொர்க்கவாசிக்கு எதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும்? அவங்க சொர்க்கவாசி தானே. ஒரு சொர்க்கவாசியா இருக்கக்கூடியவங்க எதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும்? பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியதில்ல, அதனாலதான் வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விளக்கம் சரியாங்க? ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்கிறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க தான். நீங்க சொல்லப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய உம்மா எப்படி சொர்க்கவாதி, அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி தானே. அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா? மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை தனக்காக வேண்டி இஸ்திக்பார் செஞ்சாங்களா இல்லையா? பாவ மன்னிப்பு செஞ்சாங்க. அல்லாஹ் தடை போட்டானா? அது எப்படி செய்யலாம்? நீ சொர்க்கவாசியில நீ பாவ மன்னிப்பு மன்னிக்கப்பட்டால, நீ எப்படி திரும்ப உனக்கு பாவ மன்னிப்பு கேட்கலாம்? ஆனா உனக்கு தடை அப்படி எல்லாம் சொன்னானா? கிடையாது. எதுக்கு போது அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்போம்? உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தாய் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? தடுக்க மாட்டான். பாவ மன்னிப்பு கேளுன்னு தான் சொல்லுவான். ஏன்னா கேட்க உங்களுடைய அந்தஸ்து கூடத்தான் செய்யும். அனுமதி கேட்கிறாங்க. எதுக்கு அனுமதி கேட்கிறாங்க? அனுமதி எதுக்குங்க கேட்போம்? ஒரு தடையான காரியத்துக்கு என்ன செய்வோம்? அனுமதி கேட்போம். தாய்க்கு வேண்டி பாவ மன்னிப்பு கேட்க அல்லாஹ் தடுத்திருக்கான். இணை வைப்பாளர்கள் பாவம் கேட்க கூடாது. சரி, நம்முடைய தாய்ங்கிற அடிப்படை அல்லாஹ் அனுமதி கொடுக்கறானா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் கூடாது, பலம் யாதன்லி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் இப்படி எப்படி சொல்லுவான்? ஒரு நல்லடியாருக்கு பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவானா? கெட்டடியாரா இருந்தா அல்லாஹ் அப்படி சொல்லுவான். அப்ப அனுமதி தரல என்பதுல இருந்தே விளங்குது இது தடை செய்யப்பட்ட விஷயம். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்பது தடை செய்யப்பட்ட விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அவன் அனுமதி கூட என்ன விளங்குது? அவர்கள் காஃபிராகத்தான் இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. இன்னும் தெளிவாகவே வருகிறது. எந்த அளவுக்கு தெளிவாக வருது? அஹமதுல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அனுமதி கேட்டு அல்லாஹ்ட்ட அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுக்கல. ஃபதமாத் ஐனாய, என்னுடைய கண் நீரை பொழிந்தது, நான் அழுகிறேன். ஏன் அழுதேன் தெரியுமா? ரஹ்மத்தன் லஹா மினன் நார், என்னுடைய தாய்க்கு நரகம் கிடைக்குமோ என்று, நரகம் கிடைக்கிறதே என்று பயந்து, அந்த ரஹ்மத்தன் லஹா அவள் மேல் உள்ள இரக்கத்தினால் நான் அழுகிறேன். நரகத்துக்கு போயிட்டாலே, மினன் நார்னு வாசம் இருக்கு, நரகத்துக்கு போயிட்டாலே என்று இறக்கப்பட்டு நான் அழுகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அழுத காரணம் புரியுதா? எதுக்கு அழுகணும்? எந்த அளவுக்கு அழுக? அடுத்தவங்களே அழ வச்சுட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. அங்க கூடியிருந்த சஹாபாக்கள் எல்லாம் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப தெளிவா இருக்கே ஹதீஸ், மினன் நார்னு நரகத்தை நினைச்சு என்னுடைய தாய்க்கு இறக்கப்பட்டு நான் அழுகிறேன்னு ஹதீஸ் இருக்கு. அகமதுல 21,925வது ஹதீஸ். அது இந்த மாதிரி இருக்குது. அப்ப இந்த மாதிரி தெளிவா இருக்கு. இன்னும் அவங்க என்ன ஒரு வாதத்தை வைக்கிறாங்கன்னு சொன்னா, காஃபிருடைய கபருக்கு ஜியாரத் செய்யக்கூடாதுல்ல. ரசூலுல்லாஹி அவங்களுக்கு உம்மாவுடைய கபரை ஜியாரத் செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். காஃபிருடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடாது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மாவுடைய கபருக்கு ரசூலுல்லாஹ் ஜியாரத் செஞ்சாங்க. அப்போ அந்த கபருக்கு ஜியாரத் செஞ்சது விளங்குது ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் காஃபிர் கிடையாது, அதனால ஜியாரத் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த சட்டத்தை எங்க இருந்து எடுத்தீங்க? காஃபிருடைய கபருக்கு போக கூடாதுங்கிற சட்டத்தை எங்க இருந்து எடுத்தீங்க? அதுக்கு ஒரு வசனத்தை சொல்றாங்க. என்ன வசனம்? வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும், இறந்து விட்ட அந்த காஃபிரா இருந்துட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீ தொலை வைக்காத. வலா தக்கும் அலா கபரிஹி, அவங்களுடைய கபர்ல நீ நிக்காத அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப கபூர்ல நிக்காத நல்லா சொல்றான்ல, அதனால கபருக்கு ஜியாரத் செய்யக்கூடாது இந்த வசனம் சொல்லுது. காஃபிருடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடாது என்று இவங்க சொல்றாங்க. இந்த வசனம் அதையா சொல்லுது? வலா தக்கும் அலா கபரிஹின்னு சொன்னா ஜியாரத் செய்யக்கூடாதுன்னு அர்த்தமா? அவருடைய கபூரில் முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹி அவங்க 2 கடமைகளை சொன்னாங்க. இறந்துட்டா ஒண்ணு அவருக்காண்டி ஜனாஸா தொழுகிறது, இன்னொன்னு அவர் அடக்க செய்யற அளவுக்கு நிக்கிறது, அவர் அடக்க செய்யப்படுற வரை நிக்கிறது. இந்த 2ஐயும் செஞ்சா 2 கீராத்துன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி அவங்க. அந்த 2 அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். ஒண்ணு தொழுகிறது,
இன்னொன்னு அவர் அடக்கம் செய்யறவர் அங்க நிக்கிறது, அடக்கம் செய்யறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யறது, இதுதான் கபூர்ல நிக்கிறது. ஜியாரத் செய்யறது இங்க சொல்லப்படவே இல்லை. ஏன்னா இந்த வசனம் இறங்குறதுக்கு சபபு நுசூலா ஒரு ஹதீஸ் வருது, அகமதில் இடம்பெறுகிறது, 91வது ஹதீஸ். அதுல உபய் இப்னு சலூல் என்ற முனாஃபிக் அவர் இறக்கிறார். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அவருக்காக வேண்டி தொலை வைக்கிறாங்க. அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். என்ன கண்டிக்கிறான்? வலாத்து ஸல்லி அலா அஹதி மின்ஹும். அதுல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவனுக்கு தொலை வைத்து விட்டு சும்ம ஸல்லா அலைஹி, அவருக்கு தொலை வைத்து விட்டு வமஷாமாஹு, உபய் இப்னு சலூலுடன் சென்றார்கள். ஃபகாம அலா கப்ரி ஹத்தா ஃபுரிக மின்ஹு, உபய்யுடைய கபூருக்கு முன்னால் நின்றார்கள். எது வரைக்கும்? அந்த கபூர் மூடப்படுகின்ற வரை, அந்த கபூரை புதைக்கின்ற வேலை நிறைவடைகின்ற வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அங்கேயே காத்து நின்றார்கள். காமன் வருது, கபூர்ல நின்றார்கள் வருது. அப்ப ஹதீஸ்ல கபூர்ல நிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? வெயிட் பண்றது. ஒரு முஸ்லிமுக்கு அடக்கம் செய்யறதுக்கு நம்ம எப்படி வெயிட் பண்ணுவோம்? ஒரு முஸ்லீம் அடக்கம் செய்யக்கூடிய வேலைப்பாடுகளை செய்வோம்ல, அந்த மாதிரியான வேலைப்பாடுகளை செய்யக்கூடாது என்றுதான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றானே தவிர அவங்களுடைய கபருக்கு ஜியாரத் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னா அதை சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்னு மாஜா அவங்க இருக்காங்கல்ல, இப்னு மாஜா இமாம், அவங்க என்ன பண்றாங்கன்னா கபூருடைய காஃபிருடைய கபருக்கு ஜியாரத் செய்யலாம் என்று தலைப்பு போட்டு அதுக்கு எந்த ஐஸ் ஆதாரமா கொண்டு வர்றாங்க? இந்த இஸ்தாதன்து, இந்த ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய அனுமதி கேட்டேன், தாய்க்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல, அவருடைய கபரை ஜியாரத் செய்ய அனுமதி கேட்டேன், அல்லாஹ் கொடுத்தான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தாய் காஃபிரா இருந்தும் போது கூட அல்லாஹ் அனுமதி கொடுத்தான்ல, அதனால காஃபிருடைய கபருக்கு போகலாம் என்று இப்னு மாஜா உட்பட பல அறிஞர்கள் இந்த ஹதீஸை வச்சுதான் சட்டம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் மட்டுமா இருக்கிறது? இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, காஃபிருடைய கபரை ஜியாரத் செய்யலாம் என்பதற்கு. இப்னு மாஜாவில் வருகிறது, 1562வது செய்தி. அதுல ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிற, அல்லாஹ்வின் தூதரே, நம்ம ஏற்கனவே சொன்ன செய்தி, என்னுடைய தந்தை எங்கே இருப்பார்? நரகத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓன் தந்தை என் தந்தையும் நரகத்தில் தான் இருப்பாரு. சொல்லிட்டு சொல்றாங்க, ஹைசுமா மரர்த்தபி கபரி முஷ்ரிக்கின், முஷ்ரிக்கான இணைவைப்பானுடைய கபரை நீ கடந்து சென்றால் ஃபபஷிரு பின்னார், அவனுக்கு நரகத்தை கொண்டு சுப செய்தி சொல்லு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவன் முஷ்ரிக்கானுடைய கபரை கடந்து போன விளங்குதா இல்லையா? ஆனா எப்படி போகணும்? அவங்க துவா செய்யக்கூடாது, அவங்களுக்கு நரகத்தை கொண்டு சுப செய்தி சொல்லணும். இதுதான் வித்தியாசம். முஸ்லிமுடைய கபருக்கு துவா செய்யணும், இவங்களுக்கு துவா செய்யக்கூடாது. ஆனா போகலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை போடல. இப்படி தெளிவாக ஹதீஸ்கள்ல இருக்கு. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது திருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இன்னும் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட காரணம் என்ன? ஃபைன்னஹா துதக்கிருல் மௌத, கபருக்கு போனா என்ன வருவது? அது உங்களுக்கு மௌத்தை ஞாபகமூட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது பொதுவான காரணம். காஃபிருடைய கபருக்கு போனா மௌத் வருமா வராதா? மௌத் ஞாபகம் வருமா வராதா? வரும். முஸ்லிமுடைய கபருக்கு போனாலும் மௌத் ஞாபகம் வரத்தான் செய்யும். அப்ப இருவருடைய கபருக்கு போனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த நோக்கம் நிறைவேறும். அதனால ரசூலுல்லாஹ் பிரிக்கல, காஃபிருடைய கபரு முஸ்லிமுடைய கபரு பிரிக்கல. ஜியாரத்தை பொதுவா ஃபஸூருல் குபூர, கபர மன்னனைகளை செய்யுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர முஸ்லிமுடைய கபரை செய்யுங்கன்னு சொன்னாங்களா? செய்யல. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னன்னு சொன்னா, காஃபிருடைய கபருக்கும் போகலாம், முஸ்லிமுடைய கபருக்கும் போகலாம் தான். அதனால இதை வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்று சொல்ல முடியாது. தெளிவாகவே
அவங்களுக்கு நரகம் என்று அகமதில் இடம்பெற்ற செய்தியில் உள்ளது. அதனால மறுக்க இயலாது. இவங்க இப்னு ஹஜர் எதுக்கு எடுத்தாலும் தூக்குவாங்க. இந்த இப்னு தைமியாவுடைய கருத்து தப்புங்கிறதுக்கு இப்னு ஹஜருடைய கூற்றை கொண்டு வந்து பாருங்க, இப்னு ஹஜர் சொல்றாரு இப்னு தைமியாவுடைய கருத்துக்கள்ல மோசமான இது கருத்துன்னு சொல்லி, அந்த இப்னு ஹஜர் என்ன சொன்னாரு, வலா தக்கும் அலா கபரி, இதுக்கு அர்த்தம் காபிருடைய கபருக்கு ஜியாரத் செய்யக்கூடாதுங்கிறதா அவர் சொல்றாரு. இப்னு ஹஜர் என்ன சொல்றாரு, சாஹிபுல் ஹாவிங்கிற புத்தகத்தை சொல்றாரா காபிருடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடாது. அதுக்கு ஆதாரமா என்ன வைக்கிறாரு, இந்த வசனத்தை ஆதாரமா வைக்கிறாரு. அப்ப இப்னு ஹஜர் சொல்றாரு வஹுவ கலத்துன், இது தப்பு. இவங்க தப்பா என்ன செய்யறாங்க, குர்ஆன் வசனத்தை தப்பா விளங்கி காபிருடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடாதுங்கிறாங்க, அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஃபீல் இஸ்தித்லாலி பிஹி நதருன், இந்த வசனத்தை வச்சு காபிருடைய கபருக்கு போக கூடாது என்று சொல்வதில் ஆட்சேபனை இருக்கிறது, இது சரியில்லை அப்படின்னு இவங்க போற்றக்கூடிய இப்னு ஹஜரே சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஏத்துக்கிற மாட்டாங்க. என்ன செய்வாங்க, அங்கங்க தேவை சொன்னா இப்னு ஹஜர் தூக்குறது, தேவையில்லைன்னு சொன்னா இப்னு ஹஜர் விரட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்துல் முத்தலிப் முஸ்லிம் அப்படிங்கிறாங்க பாருங்க. அதுக்கு என்ன ஆதாரம், அப்துல் முத்தலிப்ங்கிறதுக்கு ரசூலா ஹைபர் போர்க்களத்துல சொன்னாங்கல்ல, அனன் நபி, நான் தான் நபி, லா கதீப், பொய் கிடையாது, அன இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய பேரன் நான் ரசூலா சொன்னாங்கல்ல. அப்துல் முத்தலிப் முஸ்லிமா இருக்க போய்தான் அவரோட தன்னுடைய பேரை சேர்த்து சொல்றாங்க. அப்துல் முத்தலிப் காஃபிரா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காஃபிருடைய பேரை சொல்லி அவனுடைய பேரை நான் என்று சொல்வாங்களா, சொல்ல மாட்டாங்க. இது அவங்களுடைய வாதம். இது தவறான வாதம். ஏன், ஹதீஸ்கள்ல தெளிவா வருது. எப்படி வருது, புகாரில 3884 ஹதீஸ்ல வருது. அபூ தாலிப் நரகவாசி ஒத்துக்கிறாங்க, அப்படிதானே. அபூ தாலிப் மரண வேளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி சொல்லி கொடுக்கும் போது அபூ ஜஹல் சொல்றாரு, என்ன சொல்ற அபூ ஜஹல், தருகபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை நீ வெறுக்கிற, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை வெறுத்துட்டு ரசூல் முகமதுடைய மார்க்கத்தை நீ ஏத்துக்கிற போற அப்படின்னு அபூ ஜஹல் சொல்றான். கடைசில அபூ தாலிப் எப்படி மௌத்தா போறாரு, அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் முகமதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கல, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை தான் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி மௌத்தா போறாரு. இது புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ். அபூ தாலிப் நரகவாசின்னு ஒத்துக்கிறாங்க. அபூ தாலிப் நரகவாசினா ஏன் நரகவாசி, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுனால நரகவாசி. அப்ப அப்துல் முத்தலிப் சொர்க்கவாசியா, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அபூ தாலிப் நரகவாசினா அப்துல் முத்தலிப் சொர்க்கவாசியா? அப்படி தெளிவா இருக்கு. அப்துல் முத்தலிபுடைய மார்க்கம் வழிகட்ட மார்க்கம் சொல்லி, அவர் வழிகட்ட கொள்கையெல்லாம் இருந்தாலும் சொல்லி புகார்ல இருக்கு. சரி, ஒரு ஆளுடைய பேரோட சேர்த்து சொன்னனால அவர் முஸ்லீம் வழங்குவீங்களா? நீங்க அபூ தாலிப் முஸ்லீம் தானே சொல்றீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க ஹைபர் போர்க்களத்துல, யா அலி இப்னு அபி தாலிப், யா அலி இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப் கேட்டாங்க. அபூ தாலிபுடைய மகன் அலி எங்க அப்படின்னு கேட்டாங்க. அபூ தாலிப் காஃபிர் தானே ஒத்துக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிரோட சேர்த்து அலியை ஒப்பிட்டாங்களா இல்லையா? காஃபிரோட சேர்த்து அபூ தாலிபுடைய மகன் காஃபிரே என்று கூப்பிட்டார்களா இல்லையா? இதனால அபூ தாலிப் முஸ்லிம் சொல்லுவீங்களா? இது ஒரு வாதமா? இது இந்த மாதிரி ஒண்ணும் இல்லாம தெளிவா இருக்கு. அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டனால அபூ தாலிப் காஃபிரா போனாருன்னு. அப்ப அப்துல் முத்தலிப் எப்படி முஸ்லிம் சொல்லுவனி? ஹதீஸ மறுக்கிறாங்க. ஹதீஸ் என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. பிரியம் சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் பிரியம், நம்மள அவனை நினைச்சுக்கிட்டு செய்யறது பிரியம் கிடையாது. இதுக்கு அவங்க லைஃபான ஹதீஸ் சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர் சொர்க்கவாதிகள் என்பதற்கு சில லைஃபான ஹதீஸ்கள், அதை பத்தி அறிஞர்கள் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் ஈமான் கொண்டவர்கள், அவங்க சொர்க்கம் பெற்றார்கள் என்று வரக்கூடிய அதிகமான ஹதீஸ்கள் மௌலூன் மக்தூபுன், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ், பொய்யான ஹதீஸ். அது எது மாலுஹு லைஃபுன் ஜித்தன், அதுல சிலது கடுமையான பலகீனமாக இருக்கிறது. முஃப்தரன், இட்டு கட்டப்பட்டதாக இருக்கிறது. லா யஸிஹு பிஹாலின், எந்த நிலை சரியில்லை. அப்ப அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள், பலகீனமான ஹதீஸ்கள். அந்த ஹதீஸ்களை காட்டுறாங்க. என்ன காட்டுவாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, லம் யஸலில்லாஹு யன்குலுனி மினல் அஸ்லாபில் ஹஸனா இலல் அர்ஹாமி தாஹிரா, அல்லாஹ் தூய்மையான கருவறைகளில் இருந்து, தூய்மையான அழகான முதுகந்தண்டுகளில் இருந்து தூய்மையான கருவறை வரை அல்லாஹ் என்னை போற்றிக் கொண்டே இருந்தான். நான் வந்தது என்னது, தூய்மையான கற்பப்பை வழியாக நான் வந்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதா
ஒரு செய்தி சொல்றாங்க. அப்ப தூய்மையான கருவறைனா காவிருடைய கருவறை தூய்மையான கருவறையா? தூய்மையான வம்சம் ரசூலுல்லாஹி அவங்க சொல்றாங்கல்ல, அப்ப அது முஸ்லீமுடைய வம்சமா தானே இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ், இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் கிடையாது. ஆனாலும் இது சரின்னு வச்சுக்கிட்டா கூட இதுல ரசூலுல்லாஹினுடைய பெற்றோர்கள் ஈமான்தாரி என்பதற்கு எந்த சான்றும் இல்லை. ஏன்? கற்பப்பை சுத்தம் இதை பத்தி தான் பேசப்படுகிறது. இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆளை முஸ்லீம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதை தொடர்ந்தே நபிகள் நாயகம் சொல்றதா வருது, அந்த செய்தியிலே வருது. எப்படி வருது? லம் யல்தகி அபவாய தத்து அலா சிஃபாஹின், என்னுடைய பெற்றோர்கள் ஒருபோதும் விபச்சாரத்தில் சேர்ந்ததில்லை. அப்படின்னா என்ன? நான் எப்படி வந்தேன்? என்னுடைய பெற்றோர் விபச்சாரம் செஞ்சு அப்பம் தெரியாமையா நான் வந்தேன்? கிடையாது. இந்துக்கள்ல கூட இருப்பாங்க, பத்தினியா இருப்பாங்க தெரியுமா, ஒரு கணவனோட இருப்பாங்க, விபச்சாரம் செய்யாம இருப்பாங்க. அதனால அவங்கள முஸ்லீம் சொல்ல முடியாது. கற்பு செய்து சுத்தமா இருக்காங்க, அவ்வளவுதான் அர்த்தம். ரசூலுல்லாஹி அவங்க சொல்றதா அந்த இடத்துல வருது, என்னுடைய பெற்றோர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடவில்லை, நான் விபச்சாரத்தின் மூலம் பிறந்த குழந்தை இல்லை, நான் பத்தினி பெண்கள் மூலம் வந்த குழந்தை. அப்ப கற்பப்பை சுத்தத்தை பத்தி தான் பேசப்படுதே தவிர ஈமான் சம்பந்தமா எங்க பேசப்படுது? அதை பத்தி இங்க பேசப்படவே இல்லை. ஆனால் இது அவங்களுக்கு ஆதாரமும் இல்லை. அடுத்து ஒரு ஹதீஸ சொல்லுவாங்க, அந்த ஹதீஸ்ல இதே மாதிரி தான் வருது. ஃபான ஹைருக்கும் நஸபன் வ ஹைருக்கும் அபன், உங்களில் தந்தையிலே நான் சிறந்தவன், வம்சத்திலும் நான் சிறந்தவன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து. இப்ப இவங்க கேள்வி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? ரசூலுல்லாஹ் பெருமையா சொல்றாங்க, வம்சத்திலே சிறந்தவன், தந்தையிலும் சிறந்தவன். அப்ப தந்தை காஃபிரா இருந்தா அதை சிறப்பா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுலயும் இதுக்கு முன்னாடி உள்ள வாசகத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டது ஈமான் சம்பந்தப்பட்டது அல்ல, கற்பு விபச்சாரம் செய்யாத குடும்பத்தின் வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் என்ற கருத்து தான் சொல்லப்படுதே தவிர முஸ்லிமான குடும்பத்தில் வந்தார்கள் என்று இங்க சொல்லப்படவே இல்லை. ஏன்னா வருது ஹரஜத்து மின் நிக்காஹின், நான் எப்படி வந்தேன்? நிக்காக மூலம் வந்தேன், விபச்சாரத்தின் மூலம் வரவே இல்லை. வல மஹ்ருஜு மின் சிஃபாஹின், நான் விபச்சாரத்தின் மூலம் வரவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தான் இந்த இதை சொல்றாங்க. ஏன்னா மற்ற சஹாபாக்களுக்கு அந்த சிறப்பு கிடையாது. எந்த சிறப்பு? அவங்களுடைய தந்தை பத்தினி, அவங்களுடைய வம்சாவளி கற்பை பேணக்கூடிய வம்சம் அப்படிங்கிற ப்ரூஃப் கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதா வருது, இல்ல என்னுடைய குடும்பம் பத்தினியான குடும்பம், சுத்தமான குடும்பம் அப்படின்னு சொன்னதா பெருமை அடிச்சதா வருது. அப்ப இதை வச்சுக்கிட்டு எப்படி ஈமான்னு சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. இது பலகீனமான செய்தி கூட, லைஃபுன் ஜித்தன், ரொம்ப மோசமான பலகீனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பரம்பரை, ரசூலுல்லா வந்த அந்த வழிதோன்றல், அந்த கோத்திரம், இதெல்லாம் முஸ்லீம் சொன்னா குறைசிகள் எல்லா பேரும் முஸ்லீம்களா? சொல்லுங்க பாப்போம். குறைசி கோத்திரம் ரசூலுல்லா வந்தாங்க, குறைசிகள் எல்லாம் முஸ்லீம்களா? கனானா கோத்திரம் எல்லாம் முஸ்லீமா? பனு ஹாஷிம் கோத்திரம் எல்லாம் முஸ்லீமா? குறைசிகளை காஃபி எவ்வளவு காஃபி இருந்தாங்க? அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க குறைசி கோத்திரம் முஸ்லீம் சொல்லி ரசூலுல்லா வந்த கோத்திரம் முஸ்லீம் ஆக முடியுமா? அவங்களை காஃபியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் சரியான ஹதீஸ் இருக்கு. அப்போ நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் பலகீனமான செய்தி. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல வருது, அல்லாஹ் கனானாவை தேர்வு செய்தான், குறைஷை தேர்வு செய்தான், பனு ஹாஷிமை செய்தான், இந்த வழியாக வந்தேங்கிறாங்க. அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய வம்சாவளி சுத்தம் சொன்னா ஈமான்தாரிகள் சொன்னா அப்ப பனு ஹாஷிம் எல்லாம் முஸ்லீம்கள் சொல்லுங்க, குறைசிகள் எல்லாம் முஸ்லீம்கள் சொல்லுங்க. அபூஜஹல் முஸ்லீமா போயிருவான், அவன் குறைசி தானே, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவன் தானே, அவன் முஸ்லீமா போயிருவான். அப்ப அவனெல்லாம் நீ முஸ்லீம் சொல்லுவியா நீ? அப்ப இங்க அத கருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் செய்யாமல் பத்தினித்தனமான குடும்பத்தில் வந்தேன், இதுதான் இங்க சொல்லப்படுகிறது. அதனால அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்பதுதான். இது நமக்கு ஆசை கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னதை விட வரம்பு மீறி போகக்கூடாது. அதுக்காக விட நம்ம இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இனி அடுத்து ஒண்ணு சொல்வாங்க, உப்பு சப்பு இல்லாத ஒரு இதை வைப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட தெரியுமா? இந்த வஹாபிகள், இவங்க ரசூலுல்லாஹி அவங்க எச்சரித்தவர்கள். ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த வஹாபிகளை எச்சரிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன ஆதாரமா? புகார்ல வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அப்போ ஒரு சஹாபி சொல்றாரு, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, ஷாம் நாட்டிலே யமன் நாட்டிலே இந்த அல்லாஹ் பரக்கத் செய்ய அல்லாஹ்ட்ட கேளுங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, இறைவா எங்களுடைய ஷாம் நாட்டிலையும் யமன் நாட்டிலையும் நீ பரக்கத்தை கொடு என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறார், ஃபீ நஜிதினா,
எங்களுடைய நஜிதிலையும் சேர்த்து பறக்க செய்யும்படி அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு ஒரு சாவி சொல்றாரு. ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஹுனாக்க ஜலாசிலு, இல்ல நான் நஜிதுக்கு கேட்க முடியாது. ஏன்? அங்கதான் பூகம்பம் வருது, ஒரு ஃபித்தனு குழப்பங்கள் வருது, வபிஹா யத்லு கருணு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு அங்கதான் உதிக்குது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். இதை வச்சுக்கிட்டு நம்முடைய கொள்கை தப்புங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சரியான குர்ஆன் வசனத்தை காட்ட முடியல, சரியான ஹதீஸை காட்ட முடியல. எதை கொண்டு நிப்பாட்டுறாங்க பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ் ஷாமுக்கு துவா பண்ணாங்க, யமனுக்கு துவா பண்ணாங்க, நஜிதுக்கு துவா பண்ணாங்களா? துவா பண்ணல. என்ன சொன்னாங்க? அங்க ஃபித்னா வருண்டாங்க, ஷைத்தானுடைய கொம்பு வருண்டாங்க. அந்த நஜிது என்ன நஜிது தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதி கவர்மெண்ட் ரியாது, அதான் ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அங்கதான் இப்னு தய்மியா வந்தாரு, அங்கதான் முகமது பின் அப்துல் வந்தாரு என்று சொல்லி அவங்க தான் ஷைத்தான்கள் அப்படின்னு நிறுவ பாக்குறாங்க. இது உண்மையிலே இது இவங்களுக்கு எதிரான செய்தி. எப்படி எதிரான செய்தி? நஜிதுன்னு சொன்னா நபிகள் நாயகம் சொன்ன நஜிது எதுன்னு பார்க்க வேண்டாமா? ரசூலுல்லாஹ் சொன்ன நஜிது எது? அதை நீங்க பார்க்கணும். தெளிவாவே ஹதீஸ்ல வந்திருக்கு. ஈராக்கிலும் ஒரு நஜித் இருக்கிறது, ஈராக்கிலும் ஒரு நஜித் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? புகாரில பார்க்கிறோம், 3279வது செய்தி. அதுல யுஷீரு இலல் மஷ்ரிகி, மதீனாவுல இருந்து கொண்டு கிழக்கு பகுதியை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை சுட்டி காட்டுறாங்க. சுட்டி காட்டி சொன்னாங்க, இன்னல் ஃபித்னத ஹாஹுனா, இன்னல் ஃபித்னத ஹாஹுனா மின் ஹைஸ் யத்லு கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு உதிக்கக்கூடிய இந்த மேற்கு பகுதியில் இருந்து தான் ஃபித்னாக்கள் வரும், இந்த மேற்கு பகுதியில் தான் ஃபித்னாக்கள் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இவங்க சொல்றாங்கல்ல, இன்னைக்குள்ள சவுதி கவர்மெண்ட் தான் அந்த நஜித்னு சொல்லி, அது மதீனாவுக்கு மேற்கு பகுதியிலயா இருக்கு? அது மதீனாவுக்கு மேற்கு பகுதி கிடையாது. மதீனாவுக்கு மேற்கு பகுதியா என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஈராக் இருக்கு. மதீனாவுக்கு மேற்கு பகுதி ஈராக் தான் இருக்கு. அந்த ஈராக்ல ஒரு நஜித் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்ன நஜித் எந்த நஜித்? ரசூலுல்லாஹ் மேற்கு நோக்கி சுத்தி காட்டுறாங்க அப்படின்னா என்ன? மேற்கு நோக்கி உள்ள நஜித். மேற்கு நோக்கி எந்த நஜித் இருக்கு? சவுதியா இருக்கு. மேற்கு நோக்கி ஈராக் இருக்கிறது. ஹதீஸ்கள்ல தெளிவாகவும் ஈராக் என்ற வாசகமே வந்திருக்கு. நஜிதின் வர வேண்டிய இடத்துல மற்ற சில ஹதீஸ்கள் எப்படி வருது? ஈராக்னே வந்திருக்கு. பார்க்கிறோம். அகமதுல 12553வது செய்தி. அதுல ஒரு சஹாபி கேட்கிற, யா நபி அல்லாஹி வ ஈராக்கினான்னு வருது, எங்களுடைய ஈராக்லையும் பறக்கச் செய்யும்படி அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஈராக்னு பேரே வந்துருச்சு, சரியான செய்தி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன பிஹா கருண ஷைத்தான், இல்லை ஈராக்கில் தான் ஷைத்தானுடைய கொம்பு வரும். ஓ தஹீஜுல் ஃபித்னு, ஈராக்கில் தான் ஃபித்னாக்கள் கிளம்பும். எதை சொல்லல? இன்னைக்குள்ள சவுதிய சொல்லல, ரியாத சொல்லல, ஈராக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணா? மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குர்ஆன் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குர்ஆன் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குர்ஆனின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குர்ஆனை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மிராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய
CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. இன்னும் முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருது, 5172வது செய்தி. அதுவும் ஈராக் வாசிகளைத்தான் இது குறிக்கிறதே தவிர சவுதியை குறிக்கவில்லை, ரியாத் மக்களை குறிக்கவில்லை என்பது தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். எப்படி? இப்னு உமர் ஈராக் வாசிகளை பார்த்து சொல்றாரு. இப்னு உமர், யா அஹ்லல் ஈராக், ஈராக் வாசிகளே, மா சலக்கும் அனி சகீரத்தி வர்கபக்கும் லில் கபீரத்தி, நீங்க என்ன சின்ன சின்ன பாவத்தெல்லாம் பத்தி கேட்கறீங்க, பெரிய பாவத்தெல்லாம் பண்ணிட்டு சின்ன சின்ன பாவத்தை பத்தி கேட்கறீங்களே ஈராக் வாசிகளே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈராக்க பத்தி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்லியிருக்காங்க? இன்னல் ஃபித்னத தஜீஉ மின் ஹாஹுனா, ஃபித்னா ஈராக்கில் இருந்துதான் வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்குதான் வன்தும் எல்ரிபு பாலுக்கும் இக்தாப பால், உங்களில் ஒருவர் இன்னொருவருடைய பிடரியை வெட்டிக் கொள்வீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்க. அங்கதான் ஷைத்தானுடைய கொம்பு உதிக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளை எல்லாம் இவங்க நமக்கு சொன்னாங்க பாருங்க, சவுதி கவர்மெண்ட்டுக்கும் சொல்லி ரியாத் கவர்மெண்ட்டுக்கும் சொல்லி. அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சொல்லல, ஈராக்குக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்? ஈராக்ல நீங்க பார்க்கலாம், இந்த கலீலவுன் கூட்டம், அப்துல்லா ஜமாலி கூட்டம், இதெல்லாம் எங்க உருவாச்சுங்கிறீங்க? ஈராக்ல இருந்தா உருவாச்சு. ஷியாக்களுடைய கூட்டம் எங்க உருவாச்சு? ஈராக்ல இருந்தா உருவாச்சு. அங்கதான் எல்லா ஃபித்னாவும். உஸ்மான கொண்டவங்க எங்க? ஈராக்ல உருவானாங்க. அலி, அது மாதிரி சிஃபின் போர்க்குளம் எங்க நடந்துச்சு? ஈராக்ல. அது மாதிரி ஜமல் யுத்தம் எங்க நடந்துச்சு? பலாயிரம் சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்களே, ஈராக்ல நடந்துச்சு. எல்லா அழிவுகளும் நாசக்கார கொள்கைகளும் ஈராக்கில் தான் உதித்து இருக்கிறது. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்காங்க. கருணு சைத்தான்னா மனுஷன் அர்த்தமா? கொம்புனா ஒரு மனுஷன் அர்த்தமா? கிடையாது. கொம்புனா என்ன அர்த்தம்? மேற்கு பகுதிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைத்தானுடைய கொம்புன்னு சொல்லியிருக்காங்க. இன்னஹா தத்லு பைன கரணை ஷைத்தான், இந்த சூரியன் சைத்தானுடைய ரெண்டு கொம்புக்கு மத்தியில் வருகிறது என்று புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கு. ரெண்டு கொம்புக்கு மத்தியில் வருதுன்னா அப்துல்லா இப்னு வஹாப், முகமது இப்னு அப்துல் வஹாப், இப்னு தைமியா, இந்த மாதிரி ரெண்டு மனுஷங்களுக்கு மத்தியில் என்ன அர்த்தமா? அதுக்கு என்ன அர்த்தம்? கொம்புனா அதிலே வருது மஷ்ரிக்னு வருது, மேற்கு பகுதின்னு அர்த்தம். மேற்கு பகுதிக்கு சைத்தானுடைய ரெண்டு கம்புன்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கு பகுதின்னு சொல்றாங்க, அதோட சேர்த்து சொல்றாங்க சைத்தானுடைய கொம்புன்னு. அப்ப சைத்தானுடைய கொம்புனா என்ன? மனுஷனா? மேற்கு பகுதிக்கு சைத்தானுடைய கொம்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னும் அப்ப ஈராக் வாசி இவங்களை தான் ரசூல் எச்சரிச்சிருக்காங்க. யார? இந்த தர்காவாதிகளை, ஷியாக்களை, இந்த அஹ்ல பைத் குடும்பம், அஹ்ல பைத்துன்னு சொல்லி கொண்டு ஒரு ஆளை தனிப்பட்ட அடிப்படையில புகழ்றது, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கொண்டு போறது. இந்த கூட்டம் எங்க உருவாச்சு? ஈராக்ல இருந்து உருவாச்சு. அதான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அந்த ஹதீஸ்ல எப்படி வருது? ஹுனாக்க ஜலாசில் ஒரு ஃபித்னு, அங்கேதான் பூகம்பங்களும் குழப்பங்களும் வருது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரியாத்ல என்னைக்கு பூகம்பம் வந்துச்சு காட்ட முடியுமா? நீங்க அந்த வரலாற்று குறிப்புகள் எடுத்து பாத்தீங்கன்னா ஈராக்ல தான் அதிகமான பூகம்பம், ஈராக்ல தான் அதிகமான குழப்பங்கள். இன்னைக்கு கூட பாருங்க, ஒருத்தர் அதிகமா ஒவ்வொரு நாளைக்கு செத்துக்கிட்டு இருக்கான். குண்டு வெடிப்பு எங்க குண்டு வெடிக்குது? சவுதியா குண்டு வெடிக்குது, ஈராக்ல குண்டு வெடிக்குது. ஒவ்வொரு நாளைக்கு 60-70ல ஒரு உன்னரால் பிடரையை வெட்டிக்கிட்டு சாகிறது எங்க? சவுதியிலையா? அங்க ஒழுங்கான கவர்மெண்ட், அழகான கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஈராக்ல பாக்குறோம், நாடு சின்ன பின்னமாயி அமெரிக்கா வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு நாளைக்கு குண்டு வெடிச்சு பல பேர் செத்து ஃபித்னா கிளம்பிட்டு இருக்கு. கண் கூட பாக்குறோம். பூகம்பத்துக்கு பூகம்பம், பல பூகம்பங்கள் ஏற்பட்டிருக்கு. சவுதி கவர்மெண்ட் இருந்தா அங்க பூகம்பம் ஏற்படணுமா இல்லையா? அங்க அருவா எடுத்து வெட்டிக்கணுமா இல்லையா? அங்கதான குழப்பங்கள் வரணும். குழப்பங்கள் போல இங்கதான் வருது. அப்ப இதுவும் நமக்கு காட்டுது, இந்த பிதத்வாதிகள் உருவாகிய, அப்துல்லா ஜமாலி குரூப்புகள் உருவாகிய, இந்த கலீலவுன் கூட்டம் உருவாகிய ஈராக் நாட்டை தான் கண்டிச்சு சொல்கிறது. அதனால இவர்களைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்து ஒண்ணு சொல்லுவாங்க, அப்துல் காதர் ஜிலானி சிறு குழந்தையாக இருந்த போது பால் குடிச்சாரு. அதை நம்ம விமர்சனம் செஞ்சிருந்தோம். ஒரு பச்சை குழந்தைக்கு எப்படி ஷரியத்துடைய சட்டம் தெரியும்? பச்சை குழந்தைக்கு தெரியாதே, பெரிய பார்த்து தானே நம்ம முடிவெடுக்கணும். அப்துல் காதர் ஜிலானி குழந்தையா இருக்கும்போது பால் குடிச்சாரு, அதனால இன்னைக்கு வந்து பெருநாள், இதை வச்சா முடிவு செய்யறது அப்படி விமர்சனம் பண்ணியிருந்தோம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அது எப்படி? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா குழந்தையா இருக்கும்போது பேசலையா? பேசினார்ல. அது மாதிரி அப்துல் காதர் ஜிலானி குழந்தையா இருக்கும்போது பெரிய கண்டுபிடிச்சிருப்பாருங்கிறாங்க.
மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் ஈசா குழந்தையா இருக்கும்போது பேசினாரு, அது அல்லாஹ் சொல்லி காட்டுறா, நம்புறோம். அப்துல் காதர் பால் குடிச்சாருன்னு அல்லாஹ் சொன்னானா, ரசூல் சொன்னாங்களா? நீங்க சொன்னா நாங்க நம்படுமா? ஆனா நம்ப முடியாது, போயிட்டு வாங்க. அடுத்து பாருங்க, சஹாபாக்களையும் இமாம்களையும் ஏசுகிறார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம். நம்ம ஏசவே இல்லை, நம்ம தெளிவா சொன்னோம். சஹாபாக்களை மதிப்போம், இமாம்களை மதிப்போம், அவங்களை பின்பற்ற கூடாது அப்படிதான் நம்ம சொல்றோம். அம்ரு பின் அசல் வந்து கிரிமினல் சொன்னோமா, நம்முடைய பேச்சு வழக்குல அது இலங்கையில இருக்க இல்லைன்னு தெரியல, இங்க வந்து பயன்படுத்தப்படுது. எப்படி ஒரு நல்ல மூளை உள்ள நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கிரிமினல்னு சொல்லுவாங்க. எங்க மதசால கூட ஆசிரியர்கள் நல்ல ஒரு பாயிண்ட சொன்னா மாணவர்கள் சொல்லுவாங்க, நல்ல கிரிமினலா சிந்திக்கிறீங்களே ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா குற்றவாளின்னு அர்த்தமாங்க, அகராதி அர்த்தத்தை பாக்குறது. சொன்ன நாங்க சொன்னோம், நாங்க அப்படி சஹாபாக்களை சொல்லணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீ என்ன சஹாபாக்களை திட்டவங்களா இருந்தா நாங்க தெளிவா டிக்ளேர் பண்ணுவோம், ஆமா சஹாபாக்களை குற்றவாளின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். நாங்க சொல்றோம் எங்க உள்ளத்திலிருந்து அப்படி வரல, சஹாபாக்களை மதிக்கிறோம் சொல்லி. நீ என்ன எங்களை திட்டுங்கிற, உனக்கு என்ன அதிகாரம்? நாங்க சஹாபாக்களை மதிக்கிறோம், நீ தான் சஹாபாக்களை மிதிக்கிற. கனவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண முடியுமா அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு. அதுக்கு அவங்க ஒரு ஆதாரங்க, நம்ம சொல்றோம் கனவில் காண முடியாது, ஏன்னா அதுக்கு தக்க சான்று கிடையாது. ஆனா அவங்க ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. என்ன ஆதாரம்? மன் ராணி ஃபில் மனாமி ஃபக்கத் ராணி ஃபில் இக்லதி. என்னை யார் கனவில் கண்டாரோ அவர் என்னை யார் கனவில் கண்டாரோ அவர் திட்டமாக என்னையை கண்டார். ஏனென்றால் சைத்தான் என்னுடைய வடிவத்தில் வரமாட்டான். அப்ப ரசூலா என்ன செய்யறாங்க? ரசூல்லாவை கனவுல பார்த்தா ரசூல்லாவை பார்த்தோன்னு அர்த்தம். அப்ப கனவுல வர முடியும் ரசூலா சொல்றாங்கல்ல, ஏன் சைத்தான் என்ன செய்ய மாட்டான்? ரசூலா வடிவத்தில் வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இது இவர்களுக்கு ஆதாரம் கிடையாது. ஏன் ஆதாரம் கிடையாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்கணும், அப்படித்தானே? ரசூலுல்லாஹ்வுடைய வடிவத்தில் சைத்தான் வரமாட்டான், அது தெரிஞ்ச விஷயம். ரசூலுல்லாஹ்வுடைய வடிவத்தில் வராம மற்ற நபர்களுடைய வடிவத்தில் வரலாமா இல்லையா? ஏன் வடிவத்தில் வரமா இல்லையா? அப்துல்லா ஜமாலி வடிவத்தில் வரலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் வடிவத்தில் வர முடியாது. அப்ப இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்ல ரசூலுல்லாஹ் தான் வந்திருக்காங்க, வந்தது ரசூலுல்லாஹ் தான் அப்படிங்க எப்படி தெரியுது? ஏற்கனவே ரசூலுல்லாஹ் பார்த்திருந்தா சரி ரசூலுல்லாஹ்வுடைய உருவம் இதுதான், சைத்தான் வரமாட்டான் நம்ம முடிவு செய்யலாம். நீ ரசூலுல்லாஹ்வே பார்க்கல, நீ அப்ப எவனுடைய வடிவத்திலேயே வந்து நான் தான் ரசூலுல்லாஹ் சொன்னா அப்ப சைத்தான் அப்படி சொல்லுவானா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்துல தான் சைத்தான் வரமாட்டான், மற்ற ஆளுடைய உருவத்துல வந்து நான் தான் ரசூலுல்லாஹ்னு சொல்லுவான். ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்துல வந்து தப்பான கொள்கை சொல்லிட்டு போக மாட்டான். அப்படிதான் இந்த ஹதீஸ்ல இருக்கு. அப்ப இந்த ஹதீஸ் யாருக்கு பொருந்தும்? ரசூலுல்லாஹ்வை நேரடியாக பார்த்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டா ரசூலுல்லாஹ்வை தான் பார்த்தாங்க, சைத்தான் வந்து தப்பான கொள்கை சொல்ல மாட்டான் என்று இந்த ஹதீஸ் சொல்லுது. இன்னும் இது சம்பந்தமா இன்னொரு ஹதீஸ் தெளிவா வருது. மன்ராணி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் இக்லதி. யார் என்னை கனவில் காண்பாரோ அவர் என்னை விழிப்பிலும் காண்பார் அப்படின்னு வாசகம் வருது. இது நம்ம செய்ய முடியுமா? ரசூலுல்லாஹ்வை நீ கனவுல பாக்குற, விழிப்புல ரசூலுல்லாஹ்வை பார்க்க முடியுமா? முடியாது. ரசூலுல்லாஹ் இறந்து போயிட்டாங்களே, எப்படி வருவாங்க? விழிப்புல பார்க்க முடியாது, நீ ஒத்துக்கிற நீ. அப்ப இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்படுது? ரசூலுல்லாஹ் காலத்துல உயிரோட இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும்போது ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க கனவுல. அப்படி இருக்கும்போது நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு பிரத்யேகமாக சொல்லப்பட்டதை எப்படி எல்லா பேருக்குரியதா எடுக்க முடியும்? நம்ம எப்படி பார்க்க முடியும்? அடுத்தவருடைய உருவத்துல வந்து நான் தான் ரசூலுல்லாஹ்னு சைத்தான் சொல்லுவானே. அதனால ரசூலுல்லாஹ் கனவில் பார்க்க முடியும் என்பதற்கு தான் ஆதாரம் கிடையாது. கலா தொழுகை உண்டுன்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம் சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் நஸிய ஸலாத்தன் அவ் நாம அன்ஹா ஃபகஃபரத்துஹா அல் யுஸல்லிஹா இதா ذكرஹா. ஒருவர் மறந்து விட்டார், தொழுகையை மறந்து விட்டார் அல்லது தூங்கி விட்டார், இப்போது அவர் எப்போ தொழுகணும்? அவர் ஞாபகம் வரும்போது அதை தொழுது கொள்ளலாம் அப்படின்னு முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து தொழுகையை விட்டால் செய்வதற்கு இரண்டு விஷயங்களை சொல்கிறார்கள். ஒன்னு, தூங்கிட்டீங்கன்னா நீங்க திரும்ப தொழுதுக்கலாம் ஞாபகம் வரும்போது. இன்னொன்னு, மறந்துட்டீங்க இப்ப நீங்க திரும்ப தொழுக. ரெண்டதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வேணுக்குனே ஒருத்தன் தொழுகையை விட்டான், இவன் திரும்ப தொழுகணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அப்படின்னு எப்படி சொல்லியிருப்பாங்க? நீங்க தொழுகையை விட்டு விட்டால் நீங்க தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நபிகள் நாயகம் சொல்ற ரெண்டு தான். என்ன ரெண்டு? மறதியாக விட்டது, இன்னொன்னு தூங்கி விட்டது. இந்த ரெண்டுக்குத்தான் நீங்க ஞாபகம் வரும்போது தொழலாமே தவிர வேணும்னே விட்டா தொழலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்ப அந்த சட்டத்தை எங்க இருந்து எடுத்தீங்க? ரசூலுல்லாஹ் சொல்லா செய்யக்கூடாது. அதனால நம்ம சொல்றோம், நீங்க தூங்கிட்டீங்களா தொழுகாம
கலா செய்யலாம். அது மாதிரி நீங்க மறந்துட்டீங்களா, ஞாபகம் வரும்போது தொழுது கொள்ளுங்கள், கலா செய்யலாம். இந்த ரெண்டுக்குத்தான் கலா இருக்கு. வேணும்னு தொழாம இருந்துட்டு காலமுறை தொழாம இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து செய்யறேன்னு சொன்னா இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறையில இல்ல. இது தப்பு. நீ பெரிய பாவத்தை பண்ணிருக்க. தொழுகை விடுறது என்பது குஃபுருக்கு அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சு சொன்ன விஷயம். அதனால பெரிய பாவத்தை பண்ணி அல்லாஹ்ட்ட தௌபா பண்ணிக்கோ அப்படிதான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர இதற்கு பரிகாரம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு பரிகாரத்தை நாம் சொல்லாத விஷயத்துக்கு சொல்ல இயலாது. நம்ம இறந்தவங்களுக்கு குர்ஆன் ஓதுதல் அப்படிங்கிற ஒரு குர்ஆன் ஓதலாங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஹதீஸை காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றதா இக்ரவு யாசீன் அலா மௌதாக்கும், உங்களில் இறந்தவருக்கு நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸை காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் சரியா? ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாலும் ஹதீஸை சொல்றீங்களப்பா, அது சரியா லைஃபான்னு பார்க்க வேண்டாமா? அந்த ஹதீஸ் பலகீனமான செய்தி. ஏன் பலகீனமான செய்தி? தாரகுத்னி இமாம் சொல்றாரு ஹாதா ஹதீஸு லைஃபுல் இஸ்னாத், இந்த ஹதீஸ் பலகீனமான சனதை கொண்ட ஹதீஸ். மஜ்ஹூலுல் மத்தன், மத்தன் அறியப்படவில்லை. இன்னும் இதுல யார் வர்றா? பலகீனமான ஆட்கள், மஜ்ஹூலான ஆட்கள் எல்லாம் வருகிறார்கள் என்று அறிஞர்கள் சொல்றாங்க. அது யாரு? அபு உஸ்மான் அவருடைய தந்தை. இந்த ரெண்டு பேருடைய யாரும் தெரியல, நல்லவரா கெட்டவரான்னு தெரியல. இவங்க சொல்லக்கூடிய செய்தியை கூட்டி பாருங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அவங்க நல்லவங்களா சொன்னவங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புக்குன்னு ஒரு ஹதீஸ்க்குன்னு ஒரு சிறப்பு இருக்குல்ல, ஹதீஸ்க்கு தரம் பார்க்கிறது. அது ஏன் இல்ல, அதையும் பேட மாட்டேங்கிற? யாருன்னே தெரியாத ஆள் சொன்னா அதை ஹதீஸ் கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்ற நீ, இது பலகீனமான செய்தி. ஆனாலும் இறந்ததுக்கு பின்னாடி ஓதணும் வருமா? நன்மையை கொண்டு அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறன்னு அர்த்தம் வருமா? அப்படி வராது. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, லக்கீனு மௌதாக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ், உங்களில் இறந்தவருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்கணும். அப்படின்னா என்ன? இறந்ததுக்கு பின்னாடி சொல்லி கொடுக்கணும்னு அர்த்தம். உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும்போது, மரண வேளையில் இருக்கும்போது லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்கன்னு அர்த்தம். அப்ப இதனுடைய பொருள் எப்படி வரும்? மரண வேளையில் இருக்கும்போது யாசின் சூராவை சொல்லி அதில் உள்ள கருத்துக்களை, ஏன்னா அதுல சொர்க்கத்தை பத்தி வருது, நரகத்தை பத்தி வருது, அந்த நேரத்தில் அவங்க படிச்சா அவங்க நேர்வழி பெறுவாங்க அப்படின்னு வருது. அல்லாஹ் அந்த யாசின் சூராவை பத்தி சொல்லும் போது கூட லி யுந்திர மன்கான ஹையன், யார் உயிருடன் இருக்கிறாரோ அவர்களை எச்சரிக்கை அல்லாஹ் சொல்றான். அப்ப இறந்தவங்களுக்கு இதை ஓதி பாசல் செய்யறதுக்காக வேண்டிய இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அர்த்தம் கிடையாது, பலகீனமான செய்தி. இதை சரின்னு வச்சுக்கிட்டா கூட இறந்ததுக்கு பின்னாடி இதை ஓதி நன்மையை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இருந்து எடுக்க முடியாது. உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு உபதேசம் பண்றதுக்காண்டி குர்ஆனுடைய சூறாக்களை ஓதி அவங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கணும். இதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இன்னும் சொல்லுவாங்க இப்னு தைமியாவுடைய பல கொள்கைகளை தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு கொள்கை என்ன? முத்தலாக் கொள்கை. 3 தலாக்கு சொன்னா 1 தலாக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற கொள்கையை விமர்சனம் செய்யறாங்க. இது இப்னு தைமியா சொன்னாரா? ஆமா சொன்னாரு. இப்ப என்ன அதுக்கு? நாங்களும் இதுதான் சொல்லுவோம். ஏன்? ஹதீஸ் அப்படித்தான் இருக்கு. முஸ்லிம்ல உள்ள 2689 ஹதீஸ்ல இருக்கு, கானத்தலாக் பல அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்ரின் வ சனதைனி மின் கிலாஃபத்தி உமர, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் அபூபக்கருடைய காலத்திலும் உமருடைய ஆட்சியில் முதல் 2 வருட காலத்திலும் தலாக்கு ஸலாசி வாஹிதத்தன், 3 தலாக்கு சொன்னா ஒரு முறை என்று தான் எடுத்துக்கொள்ளப்படும்.
ரசூலா காலத்துல எப்படி இருந்துச்சு? ஒரு ஆள் முத்தலாக்குன்னு சொல்றாரு, ஒரு தலாக்கு தான் எடுத்துக்கொள்ளப்படும். அபூபக்கர் காலத்துல முத்தலாக்குன்னு சொல்றாரு, ஒரு தலாக்கு தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா உமருடைய காலத்துல என்ன செய்யப்படுது? மக்கள் இதுல அவசரப்படுறாங்கன்னு சொல்லிட்டு உமர் அவங்க வந்து முத்தலாக்குன்னு சொன்னா 3 தலாக்க நம்ம எடுத்துக்கிறோம் சொல்லி சட்டத்தை மாத்துறாரு. நம்ம எதை எடுத்துக்கிறோம்? ரசூல்லா சொன்ன காலத்துல இருந்துச்சு முத்தலாக்கு சொன்னா ஒரு தலாக்கு தான், அதை எடுக்கிறதா? அல்லது உமர் மாத்திக்கிட்டாரே அந்த சட்டத்தை, அதை எடுக்கிறதா? ரசூல்லாவா உமரா என்று வரும்போது ரசூல்லா தான் உயர்ந்தவங்க. ஆனால் ரசூலுல்லாஹி சொன்ன எடுக்கிறோம். இப்னு தய்மியா சொன்ன சரிதான், நீங்க சொல்றது தப்பு தான். அடுத்து ஜியாரத் செய்யக்கூடாது, பிரயாணம் செய்து கொண்டு ஜியாரத் செய்யக்கூடாது என்று இப்னு தய்மியா சொல்றாராம். பிரயாணம் செய்து கொண்டு ஜியாரத் செய்யணும் சொன்னா 3 இடங்களுக்கு போலாம். ஒண்ணு காபா, ரசூலுல்லாஹி அவருடைய புனிதமிக்க மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த 3 இடங்களுக்கு போகலாமே தவிர மற்ற இடங்களுக்கு போக கூடாதுன்னு ஹதீஸ் இருக்கு. லாத்து ஷத்துரி ஹால் இல்லா இலா சலாசத்தி மசாஜித, 3 பள்ளிகளுக்கு தவிர மற்ற இடங்களுக்கு போக கூடாது, மற்ற இடங்களுக்கு பயணம் செய்யக்கூடாது என்ற அகமதுல ஒரு ஹதீஸ் இருக்கு. 3 பள்ளி என்ன? மஸ்ஜிதுல் ஹராம் காபா, வ மஸ்ஜிதி ஹாதா மஸ்ஜிது நபவி, வல் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த 3 பள்ளியை தான் நீங்க பயணம் செஞ்சு போகணுமே தவிர மற்ற பள்ளியில போக கூடாதுன்னு இருக்கு. இந்த ஹதீஸை எப்ப சொல்றாரு? அபூ ஹுரைரா தூருங்கிற ஒரு புனிதமிக்க இடத்துக்கு போயிட்டு வர்றாரு, பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்க பத்தி அல்லாஹ்வே சொல்கிறார் குர்ஆனில், இன்னி அன ரப்புக ஃபஹ்லக் நாளைக்க இன்னக பில்வாதில் முகத்தஸி துவா. மூசாவே உன் செருப்பை கழட்டியே, நீ பரிசுத்தமான ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறாய் என்று அல்லாஹ் சொல்கின்ற ஒரு பள்ளத்தாக்கு, துவா என்ற பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குக்கு அபூ ஹுரைரா போயிட்டு வராரு. இப்னு உமர் என்ன செய்யறாங்க? தடுக்கிறாங்க. என்ன தடுக்கிறாங்க? நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த செய்தி எனக்கு கிடைச்சிருந்தா உங்களை போக விட்டுருக்க மாட்டேன். ஏன்? ரசூலுல்லாஹி இந்த 3 இடங்கள் தான் போக சொன்னாங்க. அதனால துவாங்கிற பள்ளத்தாக்கு தூய்மையான பரிசுத்தமான பள்ளத்தாக்கா இருந்தாலும் அங்க போக கூட ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸை தான் மேற்கோள் காட்டுறாங்க. ஆமா சரிதான், பிரயாணம் நன்மை கருதி சிறப்பு கருதி போறதா இருந்தா இந்த 3 இடங்கள் தான் போகணும், மற்ற இடங்கள் போக கூடாது. இது ஒரு விஷயமா. அடுத்து நெஞ்சில் கட்டுறது விமர்சனம் செய்வாங்க. நெஞ்சில கை கட்டுற ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ். அதெல்லாம் ஒரு பலகீனமும் கிடையாது. ஏன் பலகீனம் சொல்றீங்க? அதுல ஒரு பலகீனமும் கிடையாது. சிமாக்குங்கிறவர் வர்றாரா, ஒரு பலகீனமான ஆளா? பலகீனம் சொன்னா எப்படி பலகீனம் பார்க்க வேண்டாமா? சொல்லியிருக்காங்களா இல்லையா? பாருங்க, ரிவாயத்துவா நிக்ரிமத ஹாசத்தன் முன்தரிபத்துன். சிமாக் இக்ரிமா வழியா அறிவித்தால் மட்டும் அவருடைய செய்தி குளறுபடியானது. இக்ரிமா வழியா அறிவிச்சா மட்டும். இப்ப நம்ம நெஞ்சில கட்டணும்னு ஹதீஸ காட்டுறோம்ல, ரசூலுல்லாஹ் செஞ்சதா? அந்த ஹதீஸ்ல சிமாக் இக்ரிமா வழியாவை அறிவிக்கிறாரு, கபீசா வழியா அறிவிக்கிறாரு. அப்ப சொல்லப்பட்ட குறை எப்படி? பொத்தாம் பொதுவாவா இக்ரிமா வழியா அறிவிச்சா மட்டுமா? இக்ரிமா வழியா அறிவிச்சா மட்டும்தான் பலகீனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கபீசா வழியா தான் நெஞ்சில கை கட்டக்கூடிய ஹதீஸ் வருகிறதே தவிர இக்ரிமா வழியா வரல. அப்ப அந்த ஹதீஸ் சரிதானே? இது தெரியாம ஒழுங்கா சும்மா லைக் லைவ் விட்டடிக்கிறது. ஏன்னா அவங்க கொள்கைக்கு ஒத்து வரலங்கிறதுக்காக வேண்டி நியாயமாலாம் பாக்குறது கிடையாது. நியாயமா அநியாயமா இதெல்லாம் பார்க்காம சும்மா லைவ் லைவ்னு சொல்லுவாங்க. இன்னும் அடுத்து சொல்லுவாங்க, அலாங்கிறதுக்கு அடுத்தது உழப்பல். எப்படி? அலாங்கிறதுக்கு அருகில் என்ற அர்த்தமும் இருக்கிறது. அதனால நெஞ்சில மீது கட்டினாங்கன்னா நெஞ்சுக்கு அருகில கட்டினாங்கன்னு அர்த்தம். இவங்க இஷ்டத்துக்கு அர்த்தம் வைக்கிறது. இப்படி அர்த்தம் வைக்கிறது கேட்டா பஸார்ல அந்த மாதிரி வந்திருக்கான். அலான்னு இந்தன் வந்திருக்கான், நெஞ்சுக்கு அருகில் அப்படின்னு வைக்கிறாங்க. யாரு சொல்ற? இந்த யார் நெஞ்சுக்கு அருகில் அர்த்தம்? இந்தனா நெஞ்சின் இடத்தில் அர்த்தம். இந்தனா என்ன அர்த்தம்? நெஞ்சின் இடத்தில் அர்த்தம். இந்தன் வச்சாலும் நெஞ்சில் வைத்தார்கள் என்றுதான் அர்த்தம். நீங்களா ஒரு அர்த்தத்தை வைப்பீங்க நெஞ்சுக்கு அருகில் சொல்லி, நாங்க அதை கேட்டுட்டு போகணும். இந்த நாள் என்ன அர்த்தம்? நெஞ்சின் இடத்தில், நெஞ்சுடைய அந்த பகுதியில கைய வச்சாங்கன்னு அர்த்தம். இந்த வச்சாலும், அப்ப இந்த வச்சாலும் தொப்புள்ள கட்டுற அர்த்தம் வருமா? நெஞ்சில கை கட்ட கூடாதுன்னு அர்த்தம் வருமா? அப்படி வராது. இந்த வந்தாலும் நெஞ்சில கை கட்டுறது அர்த்தம். இன்னும் இந்த பஸாருடைய அறிவிப்பு இருக்க பாத்தீங்களா, அதை விட வலிமையான அறிவிப்பு என்னன்னு சொன்னா, இந்த வாயில் இப்னு ஹுஜர் வரக்கூடிய இந்த அறிவிப்பு தாவூஸ் முர்சலா அறிவிக்கிறாரு. இன்னும் எந்த எப்படி அதிகமா வருது அறிவிப்புகள்? அலா மீது என்ற கருத்தில் அதிக அறிவிப்புகள் வருகிறதா, அல்லது இந்த இவங்க சொல்ற மாதிரி அருகில் வச்சுக்கிடுவோம் அப்படி வச்சுக்கிட்டா இந்தங்கிற மாதிரி அதிக அறிவிப்புகள் வருகிறதா, அல்லது மீது என்ற கருத்தில் வருகிறதா? மீதில் என்ற கருத்தில் அதிகமான அறிவிப்புகள் வருகிறதா, அல்லது அருகில் என்ற கருத்தில் அதிகமான அறிவிப்புகள் வருகிறதா? பஸார்ல மட்டும் இவங்க சொல்ற மாதிரி அருகில் வருது. அருகில் அர்த்தம் வச்சுக்கிட்டா. ஆனா 3 அறிவிப்புகள் எப்படி வருது? அலா மீது மீதுன்னு தான் வருது. அப்ப இந்த அடிப்படையில
நம்ம 3 அறிவிப்புகள் வர்றதுனால அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நெஞ்சின் மீது தான் அர்த்தம். கூட்டுதுவா ஓதலாமா அப்படின்னு கேள்வி வருது. கூட்டுதுவா ஓதக்கூடாது. ஏன் ஓதக்கூடாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. பல தொழுகை தொழுதாங்களா இல்லையா? மக்கா மதீனால தொழுதாங்க. அந்த தொழுகையில ஏதாவது ஒரு தொழுகை தொழுதுக்கு பின்னாடி இவங்க செய்யற மாதிரி கூட்டுதுவா ஓதுனாங்களா? கூட்டுதுவா ஓதல. அதனால ஓதக்கூடாது நம்ம சொல்றோம். ஆனா அவங்க ஒரு ஹதீஸை கொண்டு வருவாங்க. என்ன ஹதீஸ் தெரியுமா? இப்னு லையாவுடைய ஹதீஸ். அதுல வரும், லா இஜ்தமியு மலஉன் ஃபயது பாலுஹும் வயுஅம்மிருல் பாது இல்லா அஜாபஹுமுல்லாஹு. ஒரு கூட்டம் கூடி அதில் ஒருவர் துஆ பண்ண இன்னொருவர் ஆமீன் சொன்னால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அப்படி இன்னும் ஒரு செய்தி வருது. இந்த செய்தி வச்சுட்டு பாத்தீங்களா, ஒருவர் துஆ செய்ய இன்னொருவர் ஆமீன் சொல்லணும் இருக்குல்ல, அதனால கூட்டு துஆ ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது பலகீனமான செய்தி. நம்ம வேணுக்கிட்ட மறுக்க இல்லை. எல்லா மக்கள்லாம் செய்யறாங்க. ஒரு சரியான ஐஸ் இருந்துட்டா நமக்கு சண்டை பிடிக்கணும் என்ன வெறுப்பா? மக்களோட பயக்கணுங்கிற நமக்கு என்ன வெறுப்பா? வெறுப்பு கிடையாது. ஆனா அது சரியில்லைல. சரியில்லாத ஐசை நம்ம பின்பற்ற போனோம்னா எப்படி வரும்? நதுரு இலல் மரத்தில் அசனா யஸீது ஃபில் பஸரி. அழகான பொம்பளைய பாக்குறது கண்ணுக்கு ஒளிமையை கொடுக்கும். அப்படிலாம் ஹதீஸ் இருக்கு. அப்ப பொம்பளை எல்லாம் சைட் அடிக்கலான்னு மத்தவங்க கொடுக்க முடியுமா? இப்படி அல்லாஹ்வுக்கு கண்ணு வலி வந்துச்சு அப்படின்னு இருக்கு. அல்லாஹ் உடம்புல இருந்து வேர்வை அழுக்கு வந்துச்சு அப்படிலாம் இருக்கு. இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, பலகீனமான செய்திகள். அப்ப அதெல்லாம் எடுக்கக்கூடிய நிலை வரும். இஸ்லாத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய நிலைமை வரும். அதனால பலகீனமான செய்தி வச்சு சட்டம் சொல்லாதீங்க. சரியான இசை இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க. அல்லாஹ் உங்களை என்ன செய்ய போறான்? அப்ப இந்த கூட்டுதுவா வரக்கூடிய செய்தி பலகீனமான செய்தி. அதை நாம் ஏற்று செயல்படுத்த முடியாது. கடைசியாக அவுலியாக்கள் என்று ஒரு தனி பிரிவு உள்ளதுங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு பிரிவு கிடையாது. மொத்த பிரிவு என்ன? ஹிஸ்புல்லா, ஹிஸ்பு ஷைத்தான். அல்லாஹ்வுடைய படை, ஷைத்தானுடைய படை. ஒரு முஸ்லீம் ஒண்ணு ஷைத்தானுடைய படையில இருப்பான், அல்லது அவன் ஒரு மனுஷன் ஷைத்தானுடைய படையில இருப்பான், அல்ல அல்லாஹ்வுடைய படையில இருப்பான். இந்த ரெண்டுக்கும் மத்தியில இருக்க இயலாது. இப்படித்தான் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. ஆனா இவங்களை பாக்குறோம், அவுலியாக்குறது என்னமோ அமைச்சர்கள் மாதிரி, என்னமோ அவங்க மந்திரிகள் மாதிரி, அவங்க ஒரு தனி அந்தஸ்து அப்படிங்கிறது சில ஹதீஸ்கள்லாம் சொல்லுவாங்க. என்ன வசனங்கள் சொல்லுவாங்க? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் பாருங்கள், அவர்களுக்கு பயம் கிடையாது, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அவுலியாக்கள் ஒரு கூட்டம் இருக்க போய் தானே அல்லாஹ் சொல்றான். ஆமா, அவுலியாக்கள் ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் யாரு? முஸ்லிம்களே ஒரு தனி கூட்டமா? அது கிடையாது. அல்லாஹ் அதை யாருன்னு சொல்றான்? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்தவங்க அவுலியா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுறீங்களா இல்லையா? உங்களுக்கு ஈமானுக்கு இருக்கா இல்லையா? அப்ப நீங்க அவுலியா. நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், நான் ஈமான் இருக்கேன், அப்ப நானும் அவுலியா. முஸ்லிம்கள் எல்லா பேரும் அவுலியா. எவன்கிட்ட ஈமான் இல்லையா அவன் அவுலியா கிடையாது. அப்படி சொல்லு. ஈமான் இல்லாத அவுலியா. நீ என்ன செய்யற? ஈமான் உள்ளவனே அவுலியா அவுலியா இல்லன்னு பிரிக்கிறான். அல்ல அப்படியா பிரிச்சான்? ஈமான் உள்ளவன் அவுலியா நல்லா பிரிச்சான், ஈமான் இல்லாதவன் அவுலியா இல்லன்னு நல்லா பிரிச்சான். அப்படி பிரி நீ. அல்ல அப்படி இல்ல பிரிச்சான். நீ எப்படி பிரிக்கிற? ஈமான் உள்ளவன்ட்டே இந்த மாதிரி இருந்தா அவன் அவுலியா, ஈமான் இருந்தாலும் இவன் அவுலியா கிடையாது. அப்படில நீ பிரிக்கிற. நீ அப்படி பிரிக்க என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு ஆதாரம் கிடையாது. ஆனா நல்லது பண்ணா அல்லாஹ்விட்ட இருக்க முடியும், அவ்வளவுதான். நல்லது செஞ்சவங்கள அவுலியா, நல்ல காரியங்களை செய்யறவங்கள அவுலியா, நான் நஃபிலான வணக்கங்களை செஞ்சு அல்லாஹ்ட்ட நெருங்குறவங்களாம் அவுலியா. அதனால தனி இனமா ஜாதியா? அது ஜாதிலாம் கிடையாது. அது மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்து சொல்லுவாங்க. பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்து சொல்லுவாங்க. இது நம்ம பிதாத்துன்னு சொல்றோம். அவங்க வைக்கிறாங்க. வணக்கங்கள்ல 2 வகையான வணக்கங்கள் இருக்கிறது. எப்படி? ஒரு வணக்கம் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உதாரணம் தொழுகை, அதுக்கு 5 நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கு, 5 நேரம் தான் செய்யணும். இன்னொரு வணக்கம் நேரம் குறிப்பிடப்படவில்லை, அப்போ அதை எப்பயும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது ஸலவாத் சொல்ல சொன்னாங்கல்ல, ஸலவாத் சொல்ல சொன்னாங்க. அதுக்கு நேரம் குறிப்பிட்டாங்களா? நேரம் குறிப்பிடவில்லை. எப்பவும் செய்யலாம், அப்படிதானே? எப்ப வேண்டாலும் செய்யலாம். அப்படி இருக்கும்போது தொழுகைக்கு பாங்குக்கு முன்னாடி ஸலவாத் செய்யக்கூடாது என்று சொல்ல இவங்களுக்கு வஹாபிகளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு நம்மகிட்ட கேட்கிறாங்க. நேரம் தான் குறிப்பிடப்படல. நேரம் குறிப்பிடப்படாத ஒரு அமலை எப்ப வேண்டுமானும் செய்யலாம் தானே? அப்படி இருக்கும்போது பாங்குக்கு முன்னாடி சொல்ற என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. தப்பு. எப்படி? நேரம் குறிக்கப்பட்ட ஒரு அமலை நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் தான் செய்யணுமோ, அதுபோல நேரம் குறிக்கப்படாத அமலை நேரம் குறிக்கப்படாமல் தான் செய்ய வேண்டும். நீ என்ன செய்யக்கூடாது? அதுக்குன்னு ஒரு வக்த நிர்ணயிக்க கூடாது. எப்படி? பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்தை ஏற்படுத்துறாங்கல்ல, ஸலவாத் சொல்லிட்டு தான் பாங்கு சொல்றாங்க.
அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, ஸலவாத் சொல்லலாம் சொல்லாம இருக்கலாம் என்று இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க எப்படி வர்றாங்க, சொல்லுவது முக்கியம், அது சொல்லணும், எப்பயும் செய்யலாம் செய்யாமலா இருக்கலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு வணக்கத்தை பாங்குக்கு முன்னாடி கண்டிப்பா சொல்லணும் என்ற அளவுல ஆக்குறீங்களே, அப்ப இது மட்டும் மார்க்கத்தில் அனுமதி உள்ளதா? எப்படி நேரம் குறிக்கப்பட்ட இதை மாறி செய்யக்கூடாதோ அது மாதிரி நேரம் குறிக்கப்படாமல் சொன்ன விஷயத்துக்கு நேரம் நீங்களாக குறிக்க கூடாது. ஆனா நேரம் நீங்க குறிக்கிறீங்க, பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்துன்னு நீங்க சொல்றீங்க, அப்படி எங்க ஆதாரம் இருக்கு? பொத்தாமதுவா சொல்லிட்டு போங்க. அதே பாங்குக்கு முன்னாடின்னு ஒரு நிபந்தனை ஏன் சேர்க்கிறீங்க? எப்ப அவங்கவுங்க ஸலவாத் சொல்லிட்டு போங்க, அப்படி சொல்லிட்டு போங்க. பாங்குக்கு முன்னாடி அப்படியே பாங்குக்கு முன்னாடின்னு ஏன் சொல்றீங்க? அப்ப நீங்க நேரம் குறிக்கிறீங்களா இல்லையா? அப்ப வகுக்கிறீங்களா இல்லையா? இது கூடாது என்று சொல்கிறோம். ரசூலுல்லாஹி ஸலவாத்தை சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சொல்லி கொடுத்தாங்க? பாங்குக்கு பின்னாடி செஞ்சு கொடுத்தாங்க. இப்ப பாங்குக்கு பின்னாடி ஸலவாத் செய்யுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸலவாத் சொல்லும்படி சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கும் போது ஸலவாத் சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. தொழுகையில அத்தஹியாத்துல ஸலவாத் சொல்லும்படி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தொழுகையும் ஸலவாத் செய்றோம். அப்ப ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொன்னார்ல, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்ல, அதை நாம் செயல்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, எனவே ஈமான் கொண்டவர்களே நீங்களும் சலாம் சொல்லுங்கள், ஸலவாத் சொல்லுங்கள்ங்கறான். ஆமா, அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் செய்ய சொன்னானோ, ரசூல் எங்கெல்லாம் செய்ய சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யுங்க. நீங்களாக அமல் நேரம் குறிக்கப்படாத ஒரு அமலுக்கு எப்படி நேரம் குறிப்பிடுவீர்கள்? பொதுவா இந்த நேரத்தில் சலாம் சொன்னா சொல்லிட்டு போகலாம். ஆனா தொழுகைக்கு பின்னாடி செய்யணும் அப்படின்னு சொல்றது, ஒழு செய்யறதுக்கு முன்னாடி ஸலவாத் செய்யணும், இப்படி நிபந்தனைகளோட நீங்க போடுறது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ் பொத்தாமதுவா சொல்லியிருக்கும் போது நீங்களும் பொத்தாமதுவா தான் சொல்ல வேண்டுமே தவிர ஒரு வணக்கத்தோடு சேர்த்து இங்க செய்யணும் அங்க செய்யணும் என்று நீங்கள் நிபந்தனைகளை போடக்கூடாது என்று சொல்கின்றோம். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இவர்கள் சொன்ன இவ்வளவு விஷயங்களும் தப்பு என்பது உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸின் வழியில் போதிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், இவர்களுடைய அந்த மாய வலையில் அறியாத மக்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அப்பாவி மக்களை திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்கள் நியாயமாக பார்த்தாலே உங்களுக்கு சத்தியம் புரிந்துவிடும், ஆதாரத்தை பார்த்தாலே உங்களுக்கு உண்மை விளங்கிவிடும். அதனால் இந்த சத்தியத்தை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து உங்களுடைய ஊரில் உள்ள அந்த மக்கள் பிறர் இது அறியாமல் தப்பான கொள்கைகளை கொண்டிருந்தால் அவர்களுக்கும் இந்த சத்தியத்தை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கத்தில் கொண்டு செல்லும் பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah